ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றார். ஈஸ்வர சிருஷ்டியில பல கோடி ஜீவராசிகள்ல ஒண்ணு இந்த மனுஷ ஜென்மம். புல்லாய் பூடாய் புல்வாய் நல்விருகமாகி மரகையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருந்தெடுத்தேன் பெருமான். மாணிக்க வாசகர் அடுக்கிறார். ஆச்சாரியிடம் அதே சொல்ல, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரேஷயனம் இஹ சம்சாரம். இதுதான் சம்சாரம், சாகரம் அப்படிங்கிறோம். கடல்ல தூக்கி ஒன்றை தூக்கி போட்டால் அது என்ன பண்ணுறதுன்னு கரைக்கு வராப்பில் இருக்குது. திரும்பி உடனே ஒரு அலை வரத்தே கரையில் கொண்டு சேர்க்கறது, இன்னொரு அலை வரத்தே அடிச்சுட்டு திருப்பி உள்ளே எடுக்க முடியாது. இப்படியே உள்ளே வெளியிலுமே சுற்றிகிட்டே இருக்கு. இந்த சுழற்சியிலேருந்து இந்த சுத்தரத்திலேருந்து வெளியில வரணும். இந்த வெளியில வரக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த ஈஸ்வர சிருஷ்டியில் உள்ள ஜீவராசிகள்ல மனுஷனுக்கு மட்டுமே இருக்கு. மற்ற எல்லாம் ஒரு பேப்பரை போட்டாலோ இல்லை ஒரு இலையை போட்டாலோ எதை தூக்கி சமுத்திரத்தில் போட்டாலும் அதை திருப்பி திருப்பி அலை அடிச்சுன்னு வருது, இந்த உள்ள வருது, அலை அடிக்கிறதே வெளியில போகிறது, மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இதே ஒரு மனுஷன் விழுந்துட்டான்னா தண்ணிக்குள்ள எப்படியோ கையை காலை உதச்சிட்டு நீஞ்சி வெளியில வந்துடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி இந்த பிறவி ஜனனம் மரணம் அப்படிங்கிற இந்த கடல்லேருந்து நீஞ்சி வெளியில வரக்கூடிய சாமர்த்தியம் இந்த மனுஷ ஜென்மாவுக்கு மட்டும் இருக்கிறதுனால ஜந்தூனா நரஜன்ம துர்லபம் அப்படின்னு சொல்லுது. இந்த மனுஷ ஜென்மாவோட பர்பஸை இதுதான். அது எப்படி வெளியில வராப்புல இவனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா அந்த சாமர்த்தியம் இருக்கு, எங்கேருந்து வந்து இந்த சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியம்னா என்ன, அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது பின்னால பார்த்துட்டே வர போறோம். இதை நாம பண்ணிக்க யாரும் தவறினால் மனிதர்களா இருக்கிறவா இந்த திரும்பி பிறக்காத இறக்காத ஒரு நிலைய அடையறதுக்கு ட்ரை பண்ணாத இருந்து தவறினால் அவளுக்கு என்ன அவார்டு அப்படின்னு திருப்பி அதல பாதாளத்துக்கு கொண்டு தள்ள வேண்டியது. ஆமா, அப்படி இல்லாம இருந்திருக்கோம், ஒரு புல்லா இருந்திருக்கோம், கூடா இருந்திருக்கோம், முழுவா இருந்திருக்கோம். இப்படிலாம் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப் ஆகி இந்த மனுஷ ஜென்மாவுக்கு வந்திருக்கோம். நாமளும் எல்கேஜியில் படிச்சிருக்கோம், 1வது படிச்சிருக்கோம், 5வது படிச்சிருக்கோம், 10வது படிச்சிருக்கோம். இப்படி இல்லாம பண்ணி ஒரு PhD டாக்டரேட்டுக்கு வந்திருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான விஷயத்தை நாம சாதிக்கலைன்னா நமக்கு என்ன பண்ண முடியும்? ஈஸ்வரன் என்ன பண்ணாங்க, திருப்பி கீழே சான்ஸ் கொடுக்க வேண்டியது. அதனால திருப்பி முதல்லேருந்து 1வதுலேருந்து படிச்சுங்க. அப்போ இதுலேருந்து எப்படி வெளியில வருது, அந்த சாமர்த்தியம் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி தரணும் இல்லையா? அப்படி பண்ணவருக்கு பேர் தான் குருன்னு பேர். குருவோட பர்பஸ் என்ன, அவர் எதுக்கு இருக்க அப்படின்னு இந்த வர சிஷ்யனை திருப்பி இவனை தாப்புல வந்து நிற்காத இருக்கிறதுக்கு தான். அப்பே தீட்சேஸ்வரர் ஏ பரமேஸ்வரா தர்சனா தப்ரசதஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிதம்பரத்துல அந்த நடராஜாவை அந்த திருவடியை தரிசனம் பண்ணினாலே மோட்சம். திருவாரூர்ல பிறந்தா மோட்சம். யாரா இருந்தாலும் சரி, திருவாரூர்ல போய் பிறந்துட்டா அவளுக்கு மோட்சம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. காசியில காசியாந்து மரணா முக்தி, காசியில போய் பிராணனை விட்டா மோட்சம். இந்த பிறக்கிறதோ இருக்கிறதோ நம்ம கையில் இல்லை. திருவாரூர்ல பிறந்தா மோட்சம் அப்படின்னா எனக்கு கூட ஆசையா இருக்கு, திருவாரூர்ல போய் பிறந்தா தேவையில்லைன்னு. முடியுமோ? எங்க கையிலையா இருக்கு. காசியில போய் பிராணனை விட்டா தேவையில்லை, மோட்சம் ஈஸியா இருக்கு இந்த வழி. அங்க போய் பிராணனை விடலாம்னா நம்ம கையில இல்லை. காசியிலேயே ஆயுசு முழுக்க இருக்கிறவா கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வேதவித்வான் அங்கேயே இருந்தவா, ஏதோ குடும்பத்துல
விசேஷம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்காக வாரணாசி எக்ஸ்பிரஸ்ல ஏறிட்டு அலகாபாத்தை தாண்டினா ரயிலே கிளம்பிடுது. 3 தலைமுறையா அங்கேயே இருக்கா காசியில, ஹனுமான் காட்டுல. அப்படி இருந்து வாடுக்கு அந்த காசி எல்லையை தாண்டினோன்னு பிராணம் போயிடுது, குத்து வைக்கிறது. அதனால அங்க போய் பிராணனை விடுறதுங்கிறதும் நம்ம எத்தனை பட்டு ஏதாவது அங்க போய் இருந்தா கூட ரிட்டையர் ஆயிட்டோம், காசியில போனா மோட்சம், அதனால அங்கேயே போய் ரூம் எடுத்துன்னு இருக்கலாம் அப்படின்னு அப்போன்னு பார்த்து பிராப்தம் இல்லைன்னா ஏதாவது பேரனுக்கு ஆண்டினு பேத்திக்கு புண்ணியாதன் எத்தையோ ஒன்று கூப்பிடும். சம்சாரம் எப்படியோ இழுக்கும், வந்த இடத்துல ஏதாவது ஆயிடும். அதனால இறக்குறதும் நம்ம கையில் இல்லை. தர்ஷனா அப்ரசதஸ். அடுத்து பார்த்தர் சிதம்பரத்தில் போய் தரிசனம் பண்ணினா மோட்சம் அப்படின்னு. அங்க என்ன முழுக்க பார்க்கணுமான்னு ஒண்ணும் இல்லை, அந்த சரணத்தை பார்த்தா கூட வரும். சுவாமியோட பரமேஸ்வரனோட திவ்ய திருவடியை பார்த்தாலே போதும். தெய்வ சித்தாந்தத்துல ஈஸ்வரனுக்கு கூட பெரிய முக்கியத்துவம் இல்லை, அந்த சரணத்துக்கு தான் முக்கியம். அந்த திருவடியை தரிசனம் பண்ணினா போதுமா. அந்த தரிசனம் பண்றதுக்கும் சிரமம் இல்லாத சுவாமி என்ன பண்றாரு, தூக்கின்னு காமிக்கிறது. வேற எந்த சுவாமியும் காலை தூக்கி காமிக்கல, எல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிறது. அதுல எத்தனை பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டோம்னா அதுவும் தெரியாத மறைச்சு விடுவோம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா ஒண்ணுமே பண்ண, இந்தா பார்த்துக்கோ, எங்க இருக்குன்னு தேடுற சிரமம் கூட நமக்கு இல்லை. இந்தா பார்த்துக்கோன்னு தூக்கி காமிக்கிறது, குஞ்சித பாதம் அப்படிங்கிறோம். தரிசனம் பண்ணா. அதனாலதான் திரு சிதம்பரத்துல தரிசன விசேஷம், ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற தரிசன விசேஷத்துக்கு இங்க தரிசனம் பண்ணினாலே போதும் மோட்சம். விட்டுடுமான்னு இவ்வளவு சுலபமா இருக்கே, போய் கன்னத்துல போய் போட்டோம்னா நடராஜாவை மோட்சத்துக்கு போயிடலாமே. அதுதான் அந்த கொடி வச்சார். என்ன பண்ணுவாரு, கோவிலை சுத்தின்னு 100 தூரம் போயிட்டு வருவோம். சிதம்பரம் இங்க தாண்டிட்டு போவோம், அங்க தாண்டிட்டு போவோம், இந்த ஊருக்கு போவோம், அந்த ஊருக்கு போவோம். உள்ளுக்குள்ள இறங்கி ஒரு தரிசனம் பண்றதுக்கு டைம் இருக்காது. சொல்லுவோம், நானும் ஒவ்வொரு தடவை ட்ரை பண்றேன் சார், அதுதான் வரமாட்டேங்கிறது, வேடம் அப்படிங்கிறது. அப்படி தரிசனம் விசேஷம். அப்பயே தீட்சையர் சொல்றார், ஏ பிரபு பரமேஸ்வரா, நடராஜாவை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே குருவரை உருகி சொல்றார், இந்த தரிசனம் எனக்கு ஜென்மாந்தரத்துல கிடைக்கல, இனிமே கிடைக்க போறது இல்லையே ஸ்லோகம் பண்ற. அது எப்படி முன்னால பண்ணலன்னு உனக்கு தெரியும் சுவாமி. நீ முன்னால தரிசனம் என்ன பண்ணினதில்லை, சிதம்பர தரிசனம் பண்ண உனக்கு எவ்வளவு கன்ஃபார்ம்டா நீ சொல்ற, நீ பிரம்மாவா சித்திரகுப்தனா வச்சுருக்க அக்கௌண்ட், சரி பின்னாலையும் பண்ண போறது இல்லைன்னு சொல்ற, அது எப்படி? அதுக்கு தீட்சையர் சொன்ன, 2லேருந்து தெரியுது, நான் முன்னால தரிசனம் பண்ணல, பின்னால பண்ண போறது இல்லைன்னு. இப்ப தரிசனம் பண்ணினத்திலேருந்து இது 2 தெரியுது, முன்னையும் என்னையும். எப்படின்னு, முன்னால நான் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டேன்னா இப்படி எழுத்தாப்புல வந்து நிற்க மாட்டேன். இப்ப பாக்குறதுக்கு அன்னியோடைய அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிருக்கும், ஜென்ம நிவர்த்தி ஆகிருக்கும். அதனால நான் இன்னைக்கு வந்து நிற்கிறதுனால முன்னால பண்ணலைங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப பண்ணிட்டு இனிமே எனக்கு திருப்பி ஜென்மா கிடையாது, அதனால பார்க்க முடியாது. இதுதான் குருங்கிற தத்துவம். அந்த குருவிட்ட போயிட்டோம்னா, ஒருத்தர் குருன்னு இருந்தாருன்னா நமக்கு அவர் என்ன பண்ணணும்னு, இந்த ஜென்ம நிவர்த்திக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லணும் குருவை வழிய. இதை தவிர குருங்கிற தத்துவத்துக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது. நான் குருவிட்ட போனேன், அது கிடைச்சது, இது கிடைச்சது, அதை பண்றேன், இது பண்ண, எதை பண்ணினாலும் குரு இல்லை. பரமேஸ்வரன் குரு கீதையில அம்பாட்ட சொல்றேன், குரு தத்துவம்னா என்ன அப்படிங்கிறது, குருன்னா எப்படி இருப்பார் அப்படிங்கிறது அல்ல லிஸ்ட் போட்டு சொல்றது. சாந்தா சமதர்ஷினா அப்படி இப்படின்னா வரிசையா நிர்மோகா அப்படின்லாம் சொல்லிட்டே வரும். இதெல்லாம் தான் குரு. இதெல்லாம் இந்த குணம் நிரப்பியிருக்கிறவர் குரு. இதை குருன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த குணத்துல ஒண்ணு இல்லைன்னாலும் அவளை என்னங்க சிஷ்ய வித்தாபகாரகாங்கிற ரொம்ப கடுமையான வார்த்தை. என்னன்னா இது இல்லைன்னா மற்றவெல்லாம் சிஷ்யனோட சொந்த திருடுற காசை கொடுக்குறவன்னு தெரிஞ்சுக்கோங்க. குருவாண்டினா அதுதான் கிடைக்கணும். நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா ஞானத்தை அடையிறதுக்கு வேற எங்கேயும் போய் அடைய முடியாது. நமக்கு நல்லா வித்தை வரணுமா, சரஸ்வதிட்டு போனோம்னா வந்துடும். நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணுமா, மகாலட்சுமிகிட்ட போனா வந்துடும்.
எல்லாத்துலேயும் ஜெயம் வேணுமா, துர்க்கையை போய் பிரார்த்தனை பண்ணோம்னா வந்துடும். இது வேணுமா, எது வேணுமா கொடுக்கறதுக்கு தேவதைகள் தான் இருக்குது. ஆனால் அந்த ஞானங்கிற மோட்சங்கிற கொடுக்குற தேவதை தான் குருநாதன். அதை எப்படி அம்பாள் பண்றான்னு, சதாசிவ அனுகிரகதா, சதாசிவங்கிற ரூபத்தில் அம்பாள் அதை அனுகிரகம் பண்றா எல்லாருக்கும் அப்படிங்கிறது. அந்த குருவோட வார்த்தை தான் வேதம், அதுதான் மந்திரம் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லி தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அப்படிங்கிறது. தெளிவு அப்படின்னா கிளாரிட்டி கொடுக்கறது. மற்றவா எல்லாரும் பேசுறோம், நம்ம குரு பேசுறதை விட இன்னும் அழகாவே சாமர்த்தியமாகவே பேசுறவாழ்லாம் இருக்கலாம். ஆனால் குருவோட வார்த்தையை தெளிவை கொடுக்கறது. இப்படி பேசுறது எல்லாமே நமக்கு மற்றவா மனுஷா பேசுறது கேட்டோம்னா தெளிவு வர மாட்டேங்குது, இன்னும் குழம்புறது, இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறா. நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னா ரெண்டு பேர் ரெண்டு நிமிஷம் சொன்னா இப்ப எதை பண்றதுன்னு தெரியாது, ஒண்ணும் பண்ணாத இருக்கிறது தான் நமக்கு வேண்டிய கடைசியில். அதுதான் திருமூலர் சொன்னார், மற்றவா வார்த்தையை கேட்காத, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், குருவோட வாக்கியத்தை கேடு. அதுக்கு பேர் தான் உபதேசம். குரு உபதேசம் அப்படின்னா உடனே ஓம் ஹ்ரீம் இனிமே தூக்கி காலை வச்சுன்னு நமக்கு மந்திரோபதேசம் தான் பண்ணணுங்கிறது இல்லை. அவ எத்த சொன்னாலுமே உபதேசம் தான். முடிகண்டாங்கிற இடத்துல பெரியவா இருந்தார், ஒரு பெரிய அந்த ஒரு பெரிய மனுஷன். அவருக்கு பெரியவாழ்கிட்ட ஏதோ மந்திரோபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசை. அந்த ஊர்ல இந்த பெரிய வேத பண்டிதர் என்பான், அவருக்கு வாத்தியார் அவருக்கு சொல்லிட்டு, நீங்க பெரியவாழ்கிட்ட சொல்லி எனக்கு ஏதாவது கொஞ்சம் உபதேசம் வாங்கி வச்சா தேவையில்லை அப்படின்னு. அவர் ஆஹா வரத்தையே நம்ம ஒரு நாளைக்கு பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு நாளைக்கு ராத்திரி உட்காந்துட்டா பெரியவா. இவர் அந்த பெரிய மனுஷரை அழைச்சின்னு போனார். போய் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, இவர் நல்ல மனுஷர் சாது, இவருக்கு ஒரு ஆசை அப்படின்னு. என்ன அப்படின்னு, பெரியவா வாக்கால ஏதாவது மந்திரோபதேசம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, பெரியவா அனுகூலம் பண்ணணும் அப்படின்னு. எல்லாம் ஆயிடுத்து அப்படின்னா பெரியவா அலட்சியம். அவருக்கு புரியல, என்ன நம்ம தான் முதல்ல பார்க்குறோம் மந்திரோபதேசம்னா எல்லாம் ஆயிடுத்துங்கிறாளே அப்படின்னு. இவர் சொன்ன இல்லை, இப்பதான் முதல்ல தரிசனம் பண்றார், அதனால பிரார்த்தனை பண்ற, எல்லாம் ஆயிடுத்து, அப்பயே ஆயிடுத்து அப்படின்னு. அப்பவும் புரியல. அந்த வந்த மனுஷர்கிட்ட பெரிய மனுஷர்கிட்ட கேட்டுருவேன், ஏப்பா நீ சின்ன வயசுல ஏதான குழந்தை இருக்கிறதே உங்க அப்பா அம்மா அழிச்சுன்னு வந்தாடா, குழந்தை ஏதாவது ராமநாம எழுத சொல்லு, ஸ்ரீராமலே ஏதான சொல்லியிருக்காடா பெரியவா அப்படின்னு. எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. அவர் ஞாபகம் இல்லைங்கிறது எல்லாம் சின்ன வயசுலயே எடுத்து அப்பவே ஆயிடுத்து அப்படின்னு. இப்படி ஆயிடுத்துங்களா, இது வேணா ஞாபகம் இல்லை சொன்னார். அவர் சொன்னார் அப்படின்னா எங்க அப்பா அம்மா அழிச்சுன்னு வராப்புல தெரியல, வந்தாப்புலையும் தெரியல. அப்படி ஏதானு ஆயிருந்ததுன்னா திருப்பி அதை பெரியவா ரெக்கலெக்ட் பண்ணி சொன்னான்னா வேணா அதை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு இந்த வைதிகர் பிரார்த்தனை பண்ணார். உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொன்னா, அதான் மூடிண்டு அப்படின்னு. மூடிண்டுன்னு இவர் வைதிகர் ஆண்டதுனால புரிஞ்சுக்கிட்டு, மூடிண்டு என்ன உபதேசம் நடக்கும் சின்ன வயசுல? பிரம்மோபதேசம் தான், காயத்ரி. பெரியவா அவர்கிட்ட கேட்டா, இருக்கோ இல்லையோ அதை வச்சுட்டு பண்ணோம், அதுவே நான் பண்ண உபதேசம் தான், அதை விடாத பண்ணச்சோம் அப்படின்னு. அதாவது காயத்ரியை பண்ண சொல்லும், அது போதும். அது தான் பண்ணின உபதேசம் தான் பெரியவா வாக்கு. இவராவது பிரம்மாபதேசத்துக்கு பூனல்லிக்கு வந்தார் இல்லை, ஆனாலும் அது பெரியவா பண்ணின உபதேசம் தான். எப்படி பெரியவா பண்ண உபதேசமா இருந்தது கீதையில சுவாமி அதை தான் சொல்லு. நான் முதல்ல சூரியனுக்கு பண்ணேன், சூரியன் இக்ஷாவுக்கு பண்ணான், மனோவுக்கு பண்ணினான், மனோ இக்ஷாவுக்கு பண்ணான். இப்படி ஏவம் பரம்பரா பிராப்தம். இப்படி பரம்பரையா அவளுக்கு இந்த தர்மத்தை உபதேசம் பண்ணி வந்தது. இது காலப்போக்கில் நஷ்டமாயிடுது இந்த தர்மம். அதனால இப்ப திருப்பி சொல்றேன். எதனால சொல்றேன்? நீ என்னோட சிஷ்யன், என்னோட சகா, என்னோட பக்தன், எனக்கு பிரியமானவன், அதனால உனக்கு இந்த தர்மத்தை சொல்றேன் அப்படிங்கிற அர்ஜுனனை இத்தனை வாக்கியத்தினால சுவாமி சொல்ற, நீ என்னோட சிஷ்யன், என்னோட சகா, என்னோட பக்தன், எனக்கு பிரியமானவன், இப்படி இருக்கிறதுனால உனக்கு நல்லது பண்ணணுங்கிறதுனால உனக்கு இந்த தர்மத்தை சொல்றேன். இது நான் புதுசா சொன்னது இல்லை, காலங்காலமா பரம்பரையா சொல்லிட்டு வரதான் அப்படின்னு சொல்றேன். என்ன சொன்னேன்? திருப்பி ஸ்வதர்மத்தை தான் சொன்னேன். கீதை முழுக்களும் என்ன சொல்லியிருக்கு? ஸ்வதர்மத்தை பண்ணு, சுதர்மத்தை பண்ணு, சுதர்மத்தை பண்ணு.
நாம் எல்லாரும் என்னமோ நினச்சிட்டு இருக்கோம். இப்போ மாடர்ன் தியரி நாம் என்னெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அறிவியல் ஆராய்ச்சின்னா, இந்த ஜாதி மதம்லாம் ஏதோ மனுஷனாவே கற்பனை பண்ணினது, இவாடாவே கிரியேட் பண்ணினது. ஆட்டுக்கு ஜாதி இருக்கா, மாட்டுக்கு ஜாதி இருக்கா, மதம் இருக்கா, இதெல்லாம் கேட்குறா. எல்லாத்துக்கும் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் அதுக்கெல்லாம் என்ன நமக்கு இருக்கு, ஏன் இருக்கணும், வேணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் அதைத்தான் பரம்பரையாக வந்தது தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். ஆனால் சுவாமி என்ன பண்ணாங்க, கீதையில் என்ன சொல்றாங்க, மயா சிருஷ்டிதம் சாதுர்வனம், நான் சிருஷ்டி பண்ணேன்டா சாதுர்வனத்தை அப்படிங்கிறது. நாமெல்லாம் ஆராய்ச்சியில் மனுஷா சிருஷ்டி பண்ணதா சொல்லணும். சுவாமியே வாக்குமூலம் கொடுக்குற நான் சிருஷ்டி பண்ணேன். லலிதா சஹஸ்ரநாமத்தில் வெக்தமாக சொல்றது, நிஜாக்ஞா ரூப நிகமா கர்ணாசிரம நிதாயினி அப்படின்லாம் சொல்றது. அப்படி இருக்கிற அந்த நமக்கு அவளோட கடமையை செய்ய சொல்றதுதான் உபதேசம் அப்படின்னு தெரியுது. இதைத்தான் கீதையிலையும் சொன்னார். எதுக்காக சொன்னார், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால, தன்னோட ஃப்ரெண்டா இருந்ததுனால, தன்னோட சிஷ்யனா இருந்ததுனால, தன்னோட பக்தனா இருந்ததுனால இவனுக்கு உயர்வு அடையணுங்கிறதுக்காக சொன்னார். அப்படி பரம்பரை ஆதியில பரம்பரையா அந்த சொல்லிட்டு சுவாமி சொல்ல, நான் ஒன்றும் புதுசா சொல்லல, அப்ப சொன்னதையே தான் இப்ப சொல்றேன். எந்த மகான்களும் புதுசா எதையும் சொல்லல, திருப்பி திருப்பி சொன்னதையே தான் சொல்றான். ரமண மகர்ஷிட்ட ஒருத்தர் சொன்ன, பகவான் நீங்க சொல்றது ரொம்ப புதுசா இருக்கு கேட்கறதுக்கே அப்படின்னு. அதுக்கு மகரிஷி சொன்னது, இது புதுசு இல்லை, ரிஷிகள்லாம் சொல்லலைன்னு இந்த வாயில வராது. நான் சொல்ற லாங்குவேஜ் வேணா நீ பழசு புதுசா கேட்கறதுனால வேணா உனக்கு புதுசா இருக்கலாம். ஆனா நான் பழசுதான் சொல்றேன். ரிஷிகள் சொன்னது, வேதம் சொன்னது, சாஸ்திரம் சொன்னது, ரிஷிகள் சொன்னது மாத்தி யாராலையும் சொல்ல முடியாது. அவ சொல்லலைன்னா மகான்கள் வாக்குல வராது. அவ புதுசாவே நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி திருப்பி திருப்பி சொல்றதுலதான் நாம பார்த்த அந்த ஜெகத்குருவான அவதாரமா இருக்கிற மகாபெரிவா நமக்கு உபதேசம் பண்ணினதுதான் தெய்வத்தின் பொருள் அப்படிங்கிற வச்சிருக்கோம். இதுவும் கீதைக்கு துல்லியமானதுதான். இவர் ஏன் நமக்கு சொன்னார், இன்னும் அர்ஜுனனை விட நம்ம இன்னும் அவருக்கு அதிப்பிரியம் அப்படிங்கிறது இதுலேயும் தெரியுது. அர்ஜுனனான கேட்டுதான் சொன்னார், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மோகிச்சிருக்கேன், நான் இப்போ என்ன பண்ணணும், எனக்கு உபதேசம் பண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் போனா வருதுன்னு சொன்னார். ஆனா இங்க யாராலும் போய் பெரியவாழ்கிட்ட கேட்டுருமா, நாங்களாம் கடத்த ஏதாவது வழி சொல்லுங்கோ, எங்களுக்கெல்லாம் ஞானமான வழி கொடுக்கும், ஏதாவது ஒருத்தர் கேட்டுருப்போமா? அவரோட 100 வருஷ ஆயுசில் அவதாரத்துல யாராலும் ஒருத்தர் போய் இப்படி கேட்டுருப்பாரு. ஒரு தரம் குஜராத்லேருந்து பெரிய பஸ் முழுக்க எல்லாரும் வந்து தரிசனத்துக்கு வந்திருந்தா குஜராத் ஈஸ்லாம். அதுல ஒரு அம்மா இப்படியே தலைப்பை நீட்டின்னு நின்னா, பெரியவர்களுக்கு என்ன வேணுங்கிறா அப்படின்னு கேட்டு தலைப்பை படியை காமிக்கிறா, என்ன வேணும்னு கேட்கிறா. அவள்கிட்ட ஹிந்தியில கேடு அப்படின்னா, கேட்டதுக்கு அவ சொன்னா ஞானம் வேணும் அப்படின்னு. எனக்கு என்ன வேணும் இவன்கிட்ட, ஞானம் தான் வேணும் அனுகூலம். பெரியவா சிரிச்சுட்டு, அப்பாடா இவ ஒத்தி தாண்டா இதை கேட்டா என் ஜென்மால நிறைய கொடுத்தேன். எங்க போய் என்ன கேட்கணுங்கிறது கூட முதல்ல தெரியணுமோ இல்லையோ. பெரிய கோடீஸ்வரன் போய் 5 ரூபா டீ கொடுன்னா யார்கிட்ட எங்க எப்போ என்ன கேட்கணும் அப்படின்னு தெரியும். அர்ஜுனனானு கேட்டுதான் சொன்னேன், நம்ம கேட்கவே இல்லை, ஆனாலும் இதை உபதேசம் அப்படின்னா அந்த அர்ஜுனனை விட நம்மள்ட்ட எல்லாம் பிரியம் ஜாஸ்தி, நம்மள்ட்ட கரிசனம் ஜாஸ்தி, நம்மள்ட்ட வாத்சல்யம் ஜாஸ்திங்கிறதுனால தான் சொன்னேன். அதைத்தான் தெய்வத்தின் பொருளா நம்ம பார்த்து போகிறோம். அதுல முதல் வால்யூம்ல அத்வைதத்தெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். அத்வைதம்ங்கிறத கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். 7 வால்யூம்ல நடுக்க அங்கங்கே வரும். அடுத்தது மதம்ங்கிற தலைப்பை பார்க்க ஆரம்பிச்சோம். கான்ட்ரவர்ஷியல் தலைப்பு. உலகத்திலே என்ன பண்ணணும் அப்படிங்கிற, மதம்னாலே தலையை செய்து, ஜாதியினாலே தலையை விட்டு, இது என்ன பெரிய பஞ்சமா பாதகத்துல மேல ஒன்னா வச்சு இதை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு இருக்கோம் இல்லையா, அது பெரியவா சொல்ல போறா. அப்படி பஞ்சமா பாதகம் பண்றாப்புல அது என்னன்னு ஒரு காரியமா, அது என்ன, அது எப்படி வந்தது, யாரு கொண்டு வந்தா, யாரால அது முதல்ல பேர் வச்சு இனாகிரேட் பண்ணி ஆரம்பிச்சா, இதை யாராலேன்னு அழிக்க முடியுமா அப்படிங்கிறத சொல்ல போறோம்.
உலக சிருஷ்டியில, ஈஸ்வர சிருஷ்டியில எத்தனையோ கோடி ஜீவராசிகள் சொன்னோம். எல்லாத்துக்கும் என்னென்ன அதுக்குன்னு ஒரு கடமையை சுவாமி தானே இந்த டியூட்டியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க. இப்போ மார்கழி மாசம்னா பனி கொட்டுறது, யாரா நம்மளை கேட்டுட்டு கொட்டுறதா? இனிமேல் வருஷத்துக்கு அப்படின்னா மழை பெய்யணும்னா உடனே மழை பிச்சு வாங்குறது கொட்டுறது. வெயில் காலம்னா அப்படி வெயில் அடிக்கிறது. இந்த ருத்துக்கள்லாம் 6 ருது 6 ருத்துவும் திருப்பி திருப்பி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் யாரையானு கேட்டுட்டு, யாரோடையான உத்தரவை கேட்டுட்டு, இந்த வருஷம் நம்ம போகலாமா, இந்த வருஷம் மழை பெய்யலாமா, இந்த வருஷம் வெயில் அடிக்கலாமா, இதான் கேட்கறதா கொள்றதா? இல்லை. அந்த பருவம் வரதே தானே வருது, தானே நம்புறது. அடுத்தது பார்க்க போறோம் சிசிர ருது அப்படின்னு என்ன பண்ணுங்க. இப்ப மழை பெய்ஞ்சிருக்கு. இந்த மழையில அப்புறம் பனிக்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம்லாம் போய் வசந்த ருது வரதுக்கு முன்னால சிசிர ருது அப்படின்னு வரும். பார்த்தீங்கன்னா மரம்லாம் வழிச்சு விட்டாப்புல இருக்கும், ஒரு இலை இருக்காது. இத்தனை இலையை ஒதுக்கணும்னு யாரு ஆர்டர் பண்ணிருக்கா, அதை யாரு ப்ரோக்ராம் பண்ணி அதுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா? எப்படி கேட்கறது? அதுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? நம்மள மாதிரி அறிவு இல்லை இருக்கு. ஆனால் எப்படி நடக்கிறது? ஏன் நடக்கிறது? முதல்ல உடனே அடுத்த ருதுல என்ன ஆயிடுதுன்னு, வசந்த ருதுல பச்சை விஷேன்னு மரமா தழைச்சது, உடனே பூக்க ஆரம்பிச்சிருது, காய்க்க ஆரம்பிச்சிருது, பழுக்க ஆரம்பிச்சிருது. இப்படி இந்த இயற்கையில எல்லாமே காலங்காத்தால அந்த சூரியன் உதிக்கிறது, சாயந்தரமான அஸ்தமிக்கிறது. அமாவாசைன்னா இங்கேயோ சந்திரன் காணா போகிறது, பௌர்ணமினா முழுசா தெரியுது. இப்படி சந்திரனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், காத்தா இருக்கட்டும், நெருப்புனா சுடுறது. அடுப்புல தூக்கி வச்சா கேஸை பற்ற விட்டா கொதிக்கிறதுன்னு நினைச்சுன்னா அக்னியெல்லாம் ஒரு நாளைக்கு மறந்து எடுத்துன்னு வச்சுக்கோ. நம்ம சுடணும் அப்படிங்கிறத தங்களோட கடமையிலேருந்து தவறி எடுத்து டியூட்டியை மறந்து போயிடுது. சிஎல் போட்டுருது. என்ன பண்றது? நம்ம அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ண சாப்பிட்றதுக்கு காத்து ஒரு நாளைக்கு இது மாதிரி பண்ணிடுது. அப்படின்னா இந்த பிரகிருதியில ஏதானும் தங்களோட கடமையிலேருந்து சின்னதா ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் தவறித்துனா என்ன ஆகும்? பெரிய விபரீதம். இத்தனை ஜீவராசிகள் ஒண்ணு இப்படி தவறினா கூட ஒரு தன்னோட கடமையிலேருந்து அத்தனையும் இந்த வரணுங்கிறது இல்லை, பாதிக்கு மேல தவறது இல்லை. அங்க இருக்கிற 1 or 2 அப்படி இப்படி மாறினா கூட இது பெரிய கஷ்டத்துல கொண்டு விடுறது. இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா? அதுக்கு ஏன் நடக்காது? இது என்ன ஆயிடுதுன்னு, சிருஷ்டியில ஆரம்பத்திலேருந்து, பிரபஞ்சம் ஆரம்பிச்ச சிருஷ்டியிலேருந்து இன்னி வரைக்கும் அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. எப்பவான எங்கேயானு கேள்விப்பட்டிருக்கோமா? சித்திரை மாசத்துல தான் பனி அடிச்சுது, அப்பதான் அது வந்தது, இப்பதான் இது வந்தது, எதான்னு கேட்டுமா? நான் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால கோயில் மாதிரி கோவிந்தது, இப்பதான் குறைக்கிறது, இது மாதிரி ஏதாவது கேட்கிறோம். தன்னோட சபாவத்திலேருந்து ஒன்றும் மாறிக்காத பிரகிருதியில சிருஷ்டியில எப்படி இருந்ததோ அப்படி பண்ணிட்டே வருது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்குன்னு ஒரு டியூட்டியை கொடுத்துருக்கு. அதை நியதி அப்படிங்கிறது. அதைத்தான் தர்மம்னு சொல்லுது. தர்மம்னா என்ன? நம்ம தர்மம்னா என்னன்னு சொல்லிருக்கோம். யாருக்கான ஒரு ரூபா பிச்சைக்காரனுக்கு போட்டா தர்மம், அதுக்கு பேர் தர்மம் இல்லை, தானம்னு பேரு. தர்மம்னா டியூட்டி, நம்மளோட கடமை. அதான் ஸ்வதர்மம். ஸ்வதர்மம் அப்படின்னா நமக்குன்னு சொல்லப்பட்ட டியூட்டி. ஒரு ஆஃபீஸ்ல போறோம், 10 பேர் இருக்கா உத்தியோகத்துக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காருன்னா அதுக்குன்னு உள்ள எஜமானன் ஒரு டியூட்டியை கொடுத்து பெறுவாங்க. நீ மேனுஃபேக்சரிங்கை பார்த்துக்கோ, நீ மார்க்கெட்டிங்கை பார்த்துக்கோ, நீ அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கோ. அப்படி அந்தந்த டியூட்டி தான் நம்ம வாழ்க்கை. அந்த இடத்துல சொல்லணும், அதைத்தான் பண்ணணும். அதை விட்டுட்டு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் மேனுஃபேக்சரிங் வர, மேனுஃபேக்சரிங் மேனேஜர் மார்க்கெட்டிங் பார்க்குறீங்கன்னா ரெண்டும் ஒன்றாத வேணும்னு அர்த்தம். அப்படி எங்க போனாலும் உலகத்துல எங்க விவகாரம் நடந்தாலும், எங்க ஒரு காரியங்கள் நடந்தாலும் அதுக்கு சம்பந்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் சில டியூட்டிகளை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கொடுத்தது, இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தது யாரு? சர்வேஸ்வரனான பகவான். அதைத்தான் சொல்றது வேதம்ங்கிற ஆகிய நிஜாஜ்ஞாரோகமா அப்படின்னு சொல்லி. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த டியூட்டியிலேருந்து யாராலும் ஒருத்தர் மாறினாலும் என்ன ஆயிடும்? எல்லாமே டோட்டல் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த மரமோ மட்டையோ செடியோ கொடியோ நதியோ
நீரோ நெருப்பு, அதெல்லாம் தங்களோட டியூட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுகள் பண்றது இல்லையா, அதுலேருந்து வழுவாத அந்த டியூட்டியை அதுகள் பண்றத சொல்லும். அதுகள் அப்படி பண்றதுனால என்ன, யாருக்கு என்ன? இப்ப மரத்துல மாம்பழம் பழுக்கிறதுனால மாமரத்துக்கு எதாவது ஆகுமோ? ஒரு மாம்பழம் அதை எடுத்து நல்லா சாப்பிட முடியுமா? அல்ஃபான்சா மரம் பழுத்து கொட்டுறது நம்மளாம் சாப்பிட்றோம். அதால ஒரு மாம்பழம் எப்படி இருக்கும், திரிப்பா இருக்குமா, கசப்பா இருக்குமா, வாயில போட்டு அதை அனுபவிக்க முடியுமா? முடியாது. இப்போ தான் அந்த பிரயோஜனத்தை அடையலைனாலும் தன் கடமையை செஞ்சுட்டு இருக்கு. காரணம் என்னென்ன, அது அப்படி செய்யறதுனால அந்த பலனை நாம அனுபவிக்கணும், மற்றவர்கள் அனுபவிக்கணும், மற்ற ஜீவராசிகள் தான் அனுபவிக்கணும். அந்த டியூட்டியை அது செய்யறதே, அது அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ண, இன்னொரு டியூட்டி, இன்னொருத்தரோட டியூட்டி அதுக்கு அனுபவிக்கிறதுக்கு உண்டான போக்கியத்துக்கு உண்டான காரணமா வருது. இப்படி பிரபஞ்சத்துல ஒருத்தர் கடமை எப்படி சிருஷ்டி பண்ணிக்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நெல்லுன்னு ஒண்ணு சிருஷ்டி பண்ணி அந்த நெல்லுக்குள்ள அரிசியை மட்டும் மனுஷா சாப்பிட்றாப்புல வச்சு, அந்த வைக்கெல்லாம் மாடு ஆடெல்லாம் திங்குறாப்புல வச்சு, இப்ப அந்த வைக்கலே நாங்களே திங்குறாப்புல ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோ, மற்ற கால்நடைகள்லாம் ஜீவராசிலாம் ஏதாவது உயிர் வாழ முடியுமோ? நம்ம அதையும் கண்டுபிடிச்சிருவோம். இனிமே ஏதாவது டிவியில ஒண்ணு திடீர்னு சமையல் கலையில சொல்லுவோம், வைக்கல போட்டு ஜூஸ் பண்ணினா உடம்புக்கு நல்லது, பூமியை வறுத்து தின்னா ரொம்ப நல்லது, எத்தையான சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, மற்ற ஜீவராசிகளுக்குலாம் வருவோம். என்ன அழகா சிஸ்டம் வச்சிருக்கு. நமக்கு சுவாசத்துக்கு வேணும்னா ஆக்சிஜன் ஒரு புராணனை வச்சு, நமக்கு வேண்டான்னு வெளியில கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒண்ணு வச்சோம்னா மரங்கள்லாம் அதுக்கு காத்துன்னு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண, சிஸ்டத்தை ரிவர்ஸ்ல பண்ணிக்கிட்டாரு. அது வேண்டான்னு ஆக்சிஜன் வெளியில விடுறது, வேணும்னு கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுக்கிறது. இப்ப நம்மளும் மரமும் ரெண்டு பேருமே ஆக்சிஜனை சுவாசிக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறதேன்னு மட்டும் அவர் ஒரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா ப்ரோக்ராம்ல என்ன ஆகும்? இப்படி பிரபஞ்சத்துல வேஸ்ட்ங்கிறதே இல்லாத சுவாமி பண்ணி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஈஸ்வர சிருஷ்டியை பார்த்தா வேஸ்ட்ங்கிறதே அவர் சிருஷ்டியில ஒண்ணுமே இல்லை. ஒருத்த வேண்டான்னு தூக்கி போட்டோம்னா, இவன் வேண்டான்னு தூக்கி கொண்டு ஏதாவது விசர்ஜனம் பண்ணினான்னா அந்த மலத்தை சாப்பிட்றதுக்கு ரெண்டு ஜீவன்கள் காத்துட்டு இருக்கு. இப்படி ஒருத்தர் வேணும்னு போட்டா வச்சுக்கிறத ஒருத்தர் அடுத்தவன் வேண்டான்னு தூக்கி போடுறா. அப்படிதான் சிருஷ்டியில அப்படி ஒரு சைக்கிளை வச்சிருக்கு. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல நாம இப்படி ஏதோ சாப்பிட்றோம், அனுபவிக்கிறோம், தூங்குறோம், இப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் யாரோ நமக்கு கொடுக்குறா. ஏதோ இந்த பிரபஞ்சத்துல உள்ளது பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கு. அதை நாம வாங்கிக்கிறதுக்கு, ரிசீவ் பண்றதுக்கு நமக்கு ஒரு முதல்ல யோகிதை இருக்கணும் இல்லையா, ஒரு தர்மம் இருக்கணும் இல்லையா. யாரோ கொடுக்குறா, என்னவோ வாங்கிக்கிறோம், நம்ம பாட்டுக்கு வச்சுருக்கலாம் அப்படின்னு அந்த பதிலுக்கு பிரதியா நம்மளும் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா. பாத்ரூம் சிஸ்டம் மாதிரி தானே, ஒன்றை கொடுத்து தானே ஒன்றை வாங்குறோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு விலை இல்லாதே இல்லையே. அப்போ நாம திருப்பி ஏதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு பிரதியா பண்ண வேண்டியிருக்கு. அத மாதிரி நமக்கும் ஒரு டியூட்டி இருக்கும் இல்லையா. அப்படி பண்றதுக்கு பேர் தான் நம்மளோட டியூட்டி. நாம அந்த பிரதியா இந்த லோகத்துல உள்ளதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக, இந்த ஜீவனம் நடத்துறதுக்காக விலை கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு பேர் தான் தர்மம்னு பேரு, டியூட்டின்னு பேரு. இதுதான் மனுஷனோட தர்மம். அந்த தர்மத்தை சொல்றதுக்கு பேர் தான் மதம்னு பேரு. மதம்னா ஏதோ சண்டை போறதுக்கு நான் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டுக்கிறதுக்கு இல்லை. இந்த அவளோட நியதி என்ன, மனுஷனுக்கு உண்டான நியதியை எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த மதம்னு ஒண்ணு. உடனே நம்ம கேட்கலாம், இந்த தர்மம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்குமே. மரத்துக்கும் அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, மட்டைக்கும் அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, விலங்கினுக்கும் ஒரு தர்மம் இருக்கு. அதெல்லாம் தர்மத்துக்கு சொல்றதுக்கு அதெல்லாம் ஒரு மதம் வச்சுருக்கா. இந்த மனுஷனுக்கு மட்டும் அவனோட டியூட்டியை சொல்றதுக்கு ஏக்கிய ஒரு மதம் அப்படின்னு. அதுக்குத்தான் விரிவா சொல்றா. அவளுக்கு ஏன் இப்படி மதம்னு ஒண்ணு சொல்ல முடியுமா? இல்லைன்னு அவ மீறுறது இல்லை. அவளை சிருஷ்டியில என்ன ப்ரோக்ராம் பண்ணி அவ தர்மத்தை நீதியை செட் பண்ணி வச்சாரோ அதுலேருந்து இன்னி வரைக்கும் மீறாத இருக்கு. அது மீறாத இருக்கிறதுனாலே அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு ஒருத்தர் தேவையில்லாத இருக்கு. அப்ப மனுஷன் மட்டும் ஏன் மீறினாங்க? அதுகளுக்கெல்லாம் வளைக்காத ஒன்றை தூக்கி எக்ஸ்ட்ராவா இவனுக்கு வச்ச, அதுக்கு பேர் தான் ஆறாவது அறிவுன்னு பேரு. இந்த அறிவுங்கிற ஒண்ணு வச்சதுனால என்ன ஆயிடுதுன்னு, அவர் எதுக்காக வச்சார்?
இந்த தர்மத்திலேருந்து மீறப்படாதுங்கிற பர்பஸ்க்காக வச்ச. ரெண்டாவது, முதல்ல சொன்னேன், இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலேருந்து வெளியில வர்றதுக்கு ஏதோ ஒரு மெக்கானிசம் வைக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த அறிவுங்கிறத வச்சேன். அதனால்தான் அந்த ஜீவராசிகளால இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலேருந்து வெளியில நீங்கி வர முடியாத ஒரு வழி தெரியாத இருக்கு. மனுஷனுக்கு தெரியறதுக்கான இந்த 6வது அறிவுன்னு வச்சது. அந்த 6வது அறிவை நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும். நம்ம ஜென்ம நிவர்த்திக்கு நாம யூஸ் பண்ணணும். அந்த ஜென்ம நிவர்த்தியும் ஏற்படணும். அதே அட் த சேம் டைம் நாம இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அடுத்த வாழ்க்கும் பிரயோஜனமா இருந்து லோகத்துல அதை அனுபவிக்கிறதே தர்மமா ஒரு விலை கொடுத்து வாங்கி அனுபவிக்கணும். இதை ரெண்டையும் சொல்றதுக்கு தான், நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அறிவுங்கிற ஒரு சென்ஸை வச்ச. ஆனால் அந்த மாயையோட விலாசத்தினால பிரகிருதியில என்ன பண்றதுன்னு, இதை நல்ல வழியில யூஸ் பண்றதை விட அதை மீறுறதுக்கே யூஸ் பண்றத ஜாஸ்தியா இருக்கு. சட்டம்ங்கிறதே நாம எதுக்கு வச்சுட்டு இருக்கோம்னு, சட்டம் என்ன பண்றோம், லானாலே போட்டாலே என்ன பண்றது, மீறுறதுக்குன்னே இருக்கு. ஆடிட்டரோட வேலை என்ன, ஒரு ஆடிட்டர் ஒரு நாளைக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட பெரியவா தமாஷா பேசியிருந்தா. அவளோட அந்த வழியை பற்றி சொல்லிட்டு சொல்றா, இப்போ வேற ஒண்ணும் இல்லை, மொத்தம் 100 ரூபா சம்பாதிச்சான், 20 ரூபா டேக்ஸ் கட்டினா, 80 ரூபா அவன் செலவழிச்சுட்டான் அப்படின்னா, இப்படி நடந்துருக்குன்னு வச்சுக்கோ உலகத்துல. இதை சொல்றதுக்கு சர்டிஃபிகேட் பண்றதுக்கு ஒரு ஆடிட்டர் வேணும் வேண்டாம். உடனே பெரியவா கேட்குறா, அப்போ உங்களோட வேலை என்னென்ன, 100 ரூபா சம்பாதிச்சுட்டு 80 ரூபா எடுத்துன்னு 20 ரூபா டேக்ஸ் கட்டினாக்க, இந்த 20 ரூபா டேக்ஸ் கட்டாத எப்படி இருக்கலாம்னு பார்க்கறதுக்கு தான் நீ வழி சொல்லணும். அந்த 20 ரூபாயில ஏதாவது 10 ரூபா டேக்ஸ் கட்டி 10 ரூபாய்க்கு நம்மளே வச்சுக்கலாமா? இப்படி எல்லாம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பா இருக்கு. அதை வேடிக்கை பத்தியோ எல்லாத்துலையும் நான் சொல்றது அத்தனையும் சத்தியம் ட்ரூன்னு சொல்லிட்டே கையெழுத்து போடுறேன். ஆனா ஜாகிரதையா போட்டுப்பேன், என் நாலேஜுக்கு என்கிட்ட காமிச்ச வரைக்கும் இதெல்லாம் சத்தியம். அதாவது என்னென்ன, இதுக்கு இன்டைரக்டா என்ன அர்த்தம்னு, இதுல பொய்யே இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட படிப்பா இருக்கட்டும், விவகாரங்களாகட்டும், எதுக்கு இருக்குன்னு, இந்த தர்ம நியதியிலேருந்து மாடுறதுக்கு, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அப்படின்னு தான் இருக்கிறதுனால தான் இதை சொல்றதுக்குன்னு வெறுமனை சொன்னா போறாது. இதை ஏதோ ஒரு மிரட்டி உருட்டியான இவன் அந்த வழியில கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மதம்ங்கிற ஒரு நெறிமுறையை தானே வருது. அதனால இது யாரும் சிருஷ்டி பண்ணினது இல்லை. எப்போ நாம மனுஷர்கள்னு இருக்கமோ, உலகத்துல பிரபஞ்சத்துல பூமியில மனுஷாங்கிற ஒரு व्यक्ति இருக்கோ, அவளுக்கு 6வது அறிவுன்னு ஒண்ணு இருக்கோ, அவளுக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்கோ, அதுலேருந்து அவ தவறலாம்ங்கிற ஒரு சாய்ஸும் இருக்கோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த மதம்ங்கிற ஒண்ணு இருந்துதான் இருக்கும். அப்ப ஏன் பல்வேறு மதம் இருக்கு அப்படின்னு, இது மதம்னா ஒன்னாதான் இருக்கே, பல்வேறு இருக்கு. பின்னால சொல்ல போறா, லோகம் முழுக்களும் எப்படி இந்த சனாதன தர்மமே இருந்தது, அப்புறம் எப்படி மாறுதுன்னு. ஆனால் உலக சுபாவத்தை விட்டு லோகோ பின்ன ருச்சி அப்படின்னு இருக்கிறதுனால உலகத்துல உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு புளிஞ்சான் தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு சக்கர பொங்கல் தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு அடை தான் பிடிக்கும். அதனால அங்கங்க இருக்கிற காலகட்டங்கள்ல வந்த ஜனங்கள்ல அவளோட சூழ்நிலைக்கு இடம் பொருள் ஏவல் அவளோட தகுதிக்கெல்லாம் ஏற்றாப்புல அங்கங்க சில மகான்கள்லாம் தோன்றி தங்களுக்கு ஈஸ்வராக்கியினால ஸ்புரிச்சதை சொன்னாங்க. இப்படி பல பேர் பல விதத்துல பல இடத்துல சொன்னதான் பல மதங்களா இருக்கு. ஆனா எல்லாரோட லட்சியம், எல்லா மதத்தோட லட்சியம் என்னன்னு, அத்தனை பேரோட லட்சியமும் மனுஷனை மனுஷனா வச்சுக்கணுங்கிறது தான். முதல்ல காரணம் என்னன்னு, இவன் தான் இந்த தர்மத்திலேருந்து மீற ஒரு ரிஸ்க் இவன்ட்டு தான் இருக்கு, ஒரு பயம் இவன்ட்டு தான் இருக்கு. வேற எந்த ஜீவராசிகள்லையும் இல்லை. காலம் மாறி போச்சுங்கிறோம். கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்ப்போம், என்ன காலம் மாறி இருக்குப்போ? 10,000 வருஷம் 20,000 வருஷம் ஈஸ்வர சிருஷ்டியில இருந்த காலத்துக்கு இப்பவும் என்ன வித்தியாசம் நடந்திருக்கு? ஏதாவது அப்பெல்லாம் மனுஷாளுக்கெல்லாம் 7 கை இருந்ததா, 4 கண் இருந்ததா, 6 கால் இருந்ததா, என்ன இருந்தது? இப்போ குறைஞ்சி போயிடுது. என்ன இல்லை, என்ன கூட இருந்தது, என்ன குறைச்சிருந்தது, என்ன அப்பெல்லாம் ராத்திரியில சூரியன் உச்சிருந்ததா, கார்த்தால அஸ்தமிச்சிருந்ததா, என்ன இப்போ மாறி இருக்கு? பிரகிருதியில வேற எல்லாம் சிருஷ்டியிலேருந்து எல்லாம் என்ன வருமோ அப்படிதான் வந்துட்டு இருக்கு. மல்லிகை முன்னா வெள்ளையா தான் இருக்கு, வாசனையா தான் இருக்கு, மாம்பழம்னா இப்படிதான் இருக்கு, திதிக்கு தான் திதிக்கிறது.
எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் ஒன்னாலும் மாறி போச்சு. நாங்கள்லாம் இனிமேல் தென்னை மரத்தில் மாம்பழம் தான் பழுக்க போகிறோம், போர் அடிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் தேங்காயே காய்ச்சி அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. நாய்கள்லாம் எங்களுக்கு குறைச்சிட்டே ரொம்ப போர் அடிக்கிறது, நாங்கள் இனிமேல் குயில் மாதிரி பாட போகிறோம்னு ஒரு நாளைக்கு சொல்லலை. பிரகிருதியில எதுவுமே ஸ்வபாவத்தை மாற்றிக்கல, தன்னோட கடமையில மாறல. இந்த மனுஷன் மட்டும் போர் அடிக்கிறது, மாறி போச்சு, அந்த மாதிரி போச்சு, அதெல்லாம் காலம் மாறி போச்சு சார், இப்பெல்லாம் முடியாது அப்படிங்க. அப்போ காலம் மாறல, காலம் அப்படியே தான் இருக்கு. அப்போ காலம் மாறிடுதான் உனக்கு எப்படி தோணிதுன்னு உன்னோட பிரமை அஜ்ஞானம். அப்போ கிளாரிட்டி கொடுக்கறவனுக்கு காலம் மாறல, ஒன்றும் மாறல. அதுதான் சுவாமி சொல்றாரு. நான் அப்படி சொல்லிட்டு வந்தது, இந்த யோகம் நஷ்டமாச்சுன்னா என்ன பண்ணுங்க, இந்த மாயா விலாசத்தினால கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் தான் இந்த யோகத்தை இந்த நெறிமுறையிலேருந்து தவற முடியுமா ஆறான். இவன் தவறிட்டு என்ன பண்றான், இவன் தவறினத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லிக்கிறான் காலம் மாறி போச்சு. மனுஷனோட சுவாவம் கொலை பண்ணி இருந்தா கூட என்ன பண்ண, சுப்ரீம் கோர்ட்ல போனா கூட தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அப்புறம் பிரசிடென்ட்டுக்கான அப்பீல் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்க்கணும். அது கீழ்கோர்ட்டே ஆமா நான் கொலை தான் பண்ணினேன், எனக்கு தண்டனை வேணும் தான், நியாயம்தான், தெரியாதா கொலகாரனுக்கே தெரியாதா நம்ம பண்ணின கொலைக்கு இது நியாயம்தான், தாராளமா கொடுக்கும் அப்படின்னு போய் கழுத்துட்டு ஒண்ணு யாரும் மாட்டோம். அப்படி நாம பண்ணின தப்புக்கு ஏதோ ஒரு நியாயம் கற்பிக்கிறதுக்காக காலம் மாறி போச்சு. ஏன்னா காலம் மாறி போச்சுன்னா ப்ரூவ் பண்ண முடியாது, யாரும் கேட்க முடியாது. அப்படியா எப்படி மாறி எங்க காமி எனக்கு அப்படின்னு கம்ப்யூட்டர்ல போட்டு காமின்னு சொல்ல முடியாது. இப்படி காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சுன்னு நம்ம ஏதோ மாற்றிட்டு வருவோம். அந்த ஒரு சமயத்துலதான் அது எதுனால, அந்த குழப்பத்தினால, கன்ஃபியூஷன்னால, அஜ்ஞானம்ங்கிறதுனால. அப்போ அந்த அஜ்ஞானத்தை போக்கி நமக்கு காலம் மாறல, இதுதான் நம்மளோட டியூட்டி, இதை செய்யணும், இதை செஞ்சா என்னென்ன பலன், செய்யலைன்னா என்னென்ன சிரமம் அப்படிங்கிறது சொல்லி நம்மளை திருப்பி நேர்வழியில கொண்டு ஓட்டி விட வேண்டும். அதுதான் குருவோட வாக்கியம், குருவோட உபதேசம், குருவோட வேலை அப்படின்னு சொன்னோம். அதை செய்யறதும் அப்படி பண்றது யாருன்னு சாட்சாத் ஈஸ்வரன் தான் அப்படி குருவாகிறது. நகுரோர் அதிகம் நகுரோர் அதிகம் நகுரோர் அதிகம் மமசாசனகம் பரமேஸ்வரன் சொல்ற, குரு வேற இல்லை, ஈஸ்வரன் வேற இல்லை அப்படிங்கிறது. எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா தஸ்யை தேவி திதா ஹிருதா பிரகாசந்தே மகாத்மன அப்படின்னு. யாரு குருவே ஈஸ்வரன், ஈஸ்வரனே குருன்னு வச்சுன்னு பக்தி பண்றானோ அவனுக்கு எல்லாம் தானே பிரகாசிக்கிறது, எல்லா ஞானமும் எல்லா தெளிவும் அப்படிங்கிறது. அப்படி அந்த நியதின்னு நமக்கு இந்த உலகத்துல பிறந்து இப்படி ஈஸ்வர இவ்வளவு சிருஷ்டியில நமக்காக இத்தனை சிருஷ்டி பண்ணினதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். அதுதான் என்னென்ன, நம்மளோட சுதர்மத்தை நாமளே செய்யணும், நழுவாத இருக்கிறது. அதை சொல்றதுதான் மதம்னு சொன்னோம். இந்த மதம் இப்ப தெரியறது, அந்த நெறிமுறையிலேருந்து தவறினான்னா இந்த மனிதனே மிருகத்தை விட கிழக்கிறான். மிருகமா போனான்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா மிருகம் கூட டூட்டியிலேருந்து தவறில்லை. இப்போ இவன் தன்னோட கடமையிலேருந்து தவறினான்னா மிருகத்தையும் விட கீழே போயிடணும். அப்ப என்ன பண்ண வேண்டியதுன்னு, முதல்ல இந்த மிருகத்தை விட கீழே இருக்கிறவனை கொண்டு மிருகம் மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் அந்த மிருகத்திலேருந்து அவனை மனுஷனாக வேண்டியிருக்கு. அத்தோட மட்டும் இருக்கல, அந்த மனுஷன்லேருந்து தேவனாகவும் ஆக்க வேண்டியிருக்கு. இந்த மனுஷன் வரைக்கும், மனுஷனை மனுஷனா ஆக்குற வரைக்கும் தான் மதம் தன்னோட கடமையை சொல்லுது. இதுக்கப்புறம் என்னென்ன, இந்த மனுஷன்லேருந்து இவனை தேவனா ஆக்கிறதே தான் இவனோட எடுத்த இந்த ஜென்மாவை உதாரணமானது, பயனுள்ளது. இந்த மதம் இந்த ரெண்டையும் தான் சொல்லுது. முதல்ல மனுஷனை மனுஷனா வச்சிருக்கு, அப்புறம் தேவனா மாத்துறது. அதுக்கு இந்த சான்ஸ் மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லை. எப்படி இருக்கு பார்ப்போம். நமக்கு ஒரு அறிவு கொடுத்து அதை நம்ம இதுல இருந்தெல்லாம் மீறுறதுங்கிற ஒரு சாய்ஸையும் கொடுத்ததே நமக்கு ஒரு நல்லதா போச்சு. அஜ்ஞானம்ங்கிறதே இப்ப நல்லதாக போச்சு. அதனால்தான் தெளிவு ஏற்பட முடியுமா பண்ணி நம்மளை திருப்பி தேவதை வரைக்கும் உயர்ந்த அளவுக்கு தெய்வமாக்குற வரைக்கும் இது ஒரு சான்ஸா இருக்கு. அப்படி நம்மளோட அந்த கடமையில மீறாத இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த மதத்தோட லட்சியம். எல்லா மதமும் இதைத்தான் லட்சியமாக கொண்டது. ஆனால் அது சொன்ன விதம்
அதில் உள்ள சடங்கு ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள்ல வேணா வித்தியாசமா இருக்கலாமே இல்லையா. இந்த மதம்னு சொல்லி இந்த மதஸ்தாபர்களோட மகான்களோட லட்சியம் இந்த மனுஷனை ஏதோ ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு. இவனை முதல்ல சௌக்கியமா வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எந்த மதத்திலையும் பௌதீக தேவைகளை பற்றி நமக்கு ஒரு ஜென்மான்னு எடுத்துட்டோம்னா எத்தனையோ தேவைக்கு வீடு வேண்டிருக்கு, வாசல் வேண்டிருக்கு, சாப்பாடு வேண்டிருக்கு, குழந்தைகள் குடி வேண்டிருக்கு, சம்பாத்தியம் வேண்டிருக்கு, எத்தனையோ வேண்டிருக்கு. எந்த மதமானும் சொல்லுதா நீ இப்படி உனக்கு மெட்டீரியலிஸ்டிக்கா உனக்கு வேணுங்கிறதையே மட்டும் பார்த்துட்டு இதை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு சௌக்கியமாயிருன்னு எங்கேயான சொல்லுதா? சொல்லல. அப்ப சொல்லாதோட இல்ல என்ன பண்றதுன்னு, அப்ப இதெல்லாம் வேண்டாமான்னு தாராளமா தேவைதான். அதுதான் நமக்கு சாஸ்திரம் சொல்ல போறது. பின்னால பெரிவா சொல்லிட்டே வராது. மதத்தோட பயன்னு சொல்றதே சொல்றான். இந்த மதத்தோட பயன் என்ன அப்படின்னா இதுதான் பயன். முதல்ல மனுஷனை மனுஷனா வச்சு தெய்வமாக்குறது, இந்த ஜென்ம நிவர்த்தியிலேருந்து கொடுக்குறதுதான் மதத்தோட பயன். இப்போ இதனால சண்டை வருதே சச்சரவு வருதே அப்படின்னா சண்டை சச்சரவு அதனால வரல, அது வந்ததுக்கு காரணம் என்ன? உன்னோட அஞ்ஞானம். அப்ப என்ன பண்ணுங்க, நீ மதத்தையும் புரிஞ்சுக்கல அடுத்ததையும் புரிஞ்சுக்கல. அந்த மனுஷனுக்கு ஈகோன்னு அகம் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, எல்லாருக்குமே என்ன ஒரு தீர்மானம், நம்மள்கிட்ட என்ன இருக்கோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ நம்ம தான் இருக்கிறதுலே சுப்பீரியர் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் வந்துருக்கிறதுனால நான் மதம்னாக்க நான் இருக்கிற மதம் தான் நல்ல மதம், இதுல இல்லைன்னா உட்பட மாட்டேன், மற்றவெல்லாம் வேணாம் அப்படின்னு இந்த குயுக்தி பண்றதுனாலதான் சண்டை வரல இல்லைய. அப்ப மதம் இருக்கிறதுனால சண்டை வரல, ஒண்ணு இருக்கிறதுனால சண்டை வரணும். அதை போக்கணும்னா இப்ப மதம் ஒண்ணு இருக்கிறதுனால மட்டும் உலகத்துல சண்டை இல்லை, இன்னும் எத்தனையோ சாமான்கள்னால விஷயங்கள்னால சண்டை வருது. அடுத்தது பெரியவா சொல்றாரு, அடுத்த சண்டை எதுனால வருதுன்னு லாங்குவேஜ் சண்டை. நீ கன்னடக்காரன், நான் தமிழன், தெலுங்கும், ஹிந்திக்காரன் அப்படிங்கிறோம். இப்ப இந்த லாங்குவேஜ் எதுக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும், அவ்வளவுதானே. அந்தந்த பிரதேசம் எல்லாருக்கும் உலகம் முழுக்க ஒரே லாங்குவேஜ் இருக்குன்னா எங்கேயாவது முடியுமா? அந்தந்த பிரதேசங்கள்ல இருக்கணும் அவள் பாஷையை பேசினா. அது மாதிரி அந்தந்த பிரதேசங்கள்ல உள்ள இடத்துல ஒரு மதம் வந்தது, மதம்னு ஒரு நெறிமுறை வந்தது. எல்லாத்துக்கும் லட்சியம் ஒண்ணுதான், ஆனா வெளியில பார்க்கறதே வித்தியாசமா தெரியுது. இதை வச்சுட்டு என்னோட தான் வசதி உன்னோட தான் வசதி அப்படின்னு சண்டை வந்தா இப்போ மொழி சண்டை வருது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு வழி குத்து வழின்னா அப்ப என்ன பண்றது? இந்த சண்டையை ஒழிக்கணும்னா என்ன பண்ணலாம்? பர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணலாம். இந்த தமிழ்காரா, கன்னடக்காரா, தெலுங்குக்காரா, ஹிந்திக்காரா சண்டை வரக்கூடாது, ஒரேடியா தீர்மானம் பண்ணிக்கணும். சண்டையே இல்லாத சாஸ்வதமா பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? வழி எல்லா நாக்கையும் அடக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா ஒருத்தர் பேசக்கூடாது, பேசாத இருந்தாலும் சண்டை. நீ பேசுறதுனால தானே இனிமே கன்னடத்துல பேசல, தமிழ்ல பேசல, நான் கன்னடக்காரங்கிற நீ தமிழ்காரங்கிற, எல்லாரையும் நாக்கு ஒருத்தர் பேசாத வச்சுக்கணும், ஊமையா உட்காந்து வச்சுட்டு அப்ப சண்டையே வராது. பண்ணலாமா? சரி, அடுத்த சண்டை எதனால வருதுன்னு காசு பணத்தினால சண்டை. இந்த மதச்சண்டை மொழிச்சண்டை கூட தேவைப்படுறதுக்கு காசு சண்டை என்னென்ன, இந்த மதச்சண்டை மொழிச்சண்டையான அடுத்த ஊருக்காரனுக்கு இந்த ஊருக்காரனுக்கு தான் வருது. இந்த காசு சண்டை ஆத்துக்குள்ளேயே வந்துடுது, அப்பாவுக்கு பிள்ளைக்கு வந்துடுது, அம்மாவுக்கு பொண்ணுக்கு வந்துடுறது, அண்ணாவுக்கு தம்பிக்கு வந்துடுறது, இப்படி போட்டு மண்டையை ஒழிக்கிறது. அப்ப என்ன பண்ணாங்க, காசு எல்லாமே ஒழிச்சிடணும், ஒத்துட்டையும் ஒரு ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாது, பண்ணிவிடலாமா? இப்படி பார்த்தா அதுதான் சொல்ற தலைவலிக்கு பரிகாரம் சிரச்சேதமா அப்படின்னு தெய்வத்திற்குள்ள பரிகாசம் பண்ற பெரியவா. அதாவது நம்ம மாடர்ன் பாலிடிக்ஸ்ல அரசியல் சிங்கா பெரிய எல்லாரும் நம்ம கெட்டிக்காரெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியும், இதனாலதான் சண்டை வருது, இதை ஒழிச்சுட்டா சரியா போயிடும்னு. ஆனா பெரியவா தீர்மானமா சொல்ற, நிச்சயம் நம்ம அரசியல்வாதிகள்லாம் மதத்தையும் ஜாதியும் ஒழிக்க மாட்டாங்க. ஏன் ஒழிக்கணும்னு சொல்லுவா, ஒழிஞ்சுடுதுன்னா அவளுக்கு வேலை கிடையாது, அவளுக்கு ஓட்டு கிடையாது, அவளுக்கு சம்பளம் கிடையாது. அதனால இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் இருந்துட்டு தான் இருக்கும், இன்னும் நன்னா இருக்கும். எல்லா ஜாதியும் எல்லா மதமும் என்ன ஆயிடுதுன்னு வாயால சொல்றது வேணா எல்லாத்தையும் ஒழிச்சு வேணும். ஆனா இப்ப என்ன ஆயிடுதுன்னு 1000 வருஷத்துக்கு முன்னால எந்த ஜாதிக்கான ரெஜிஸ்டர் ஆபீஸ் உண்டா, தொண்டர்கள் கூட்டம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. இப்ப நன்னா எல்லாம் பிரமாதமா வேறு கொடுத்து. அதனாலதான் பெரியதா சொல்ற ஒன்னால ஒழிக்கணும். ஒரு வாழ்க்கை நெறியா இருக்கிறது மனுஷன் இருக்கிற வரைக்கும் இது ஒரு இதுதான் இருக்கும். அதை ஒன்னால முடியாத காரியத்தை முடிஞ்சாலும் சொல்லுதான் மாயையோட வேலை. அகடி தகடனா அப்படியே சி மாயா அப்படின்னு. எதை இருக்கோ அது இல்லாத மாதிரி காமிக்கிறது, எது இல்லையோ அது இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இந்த அகட வேடம்ன்றதான் மாயோட வேலை, மாயா மோகம். அதுதான்
அப்படி நமக்கு ஒன்று இருக்கிறதுனால, அப்ப இதனால இந்த பிரச்சனை வருதேங்க, இந்த பிரச்சனை அது இருக்கிறதுனால இல்லை, அதை நீ புரிஞ்சுட்ட விதம், அதை ஹேண்டில் பண்ற விதத்துல ஏதோ குளறுபடி இருக்கு. அதனால ஒரு சிஸ்டம்ல தட்டி பார்க்கணும், சரியா வரலைன்னா, பிரிண்ட் அவுட் வரலைன்னா உடனே கம்ப்யூட்டர் மேலேயும் அந்த ப்ரோக்ராம் மேலேயுமா பார்க்கறது இல்லை. அதுல எங்கேயோ புள்ளி விட்டு போயிருக்கு, என்னமோ அந்த பண்ண கமா வைக்கல, ஏதோ ப்ரோக்ராம் மேலே என்னமோ ஏதோ வந்திருக்கலாம். அதை சரி பண்ணிட்டு யூஸ் பண்றதுக்கு பார்க்கறதா? அதனால இது ஒன்றும் உபயோகம் இல்லைன்னு விட்டறிய முடியுமா? முடியாது. அதுதான் சொல்றேன். அதனால எந்த மதமும் உன்னோட பௌதிக தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணிட்டு நீ இப்படியே இதுன்னு சொல்லல. இதுக்கும் மேலையும் அப்புறம் இந்த மதம்ங்கிறது என்ன சொல்றது, அது ஏன் வந்தது அப்படிங்கிறது பெரியவா சொல்றா. இப்படி எல்லாருக்கும் உலகத்துல பார்க்கிறோம். ஜென்ரலா பார்த்தா என்ன வேணும்? மனுஷனுக்கு வேணும், மனுஷனா பிறந்த சௌக்கியமா இருக்கணும் சார், வீடு வேணும், தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், கட்டிக்க வஸ்திரம் வேணும். இந்த காலமாச்சுன்னா சின்ன வயசாக இருந்தால் படிக்கிறதுக்கு ஸ்கூல் வேணும், பாடம் வேணும், படிப்பு வேணும். அடுத்தது ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் குழந்தை பிறகு, அப்புறம் அதுகளுக்கு கல்யாணம். இப்படி தான் போயிட்டு இருக்கு. எந்த மதமான இதையே பண்ணிட்டு அப்படியே கிடையாது. யாராலும் சொல்லணும், ஏன் சொல்லலை? எல்லாரோட விஷயமும் இதான ஒண்ணு. இதுக்கு மேல ஒருத்தர் ஒன்றும் ஆசைப்படலை. இந்த ஆசையில வேணா நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கலாம். ஒருத்தருக்கு 5 ரூபா வேணும்னு ஆசை இருக்கலாம், ஒருத்தருக்கு 50 ரூபா வேணும்னு ஆசை இருக்கலாம், ஒருத்தருக்கு 5000 ரூபா வேணும்னு ஆசை இருக்கலாம், ஒருத்தருக்கு 5 கோடி வேணும்னு ஆசை இருக்கலாம். அதுக்கு ஏத்தாப்புல காரியங்கள் இருக்கலாம். ஆனா எல்லாரும் இதைத்தான் பேசிக்கா ஆசைப்படுறோம். ஆனால் எல்லா மதமும் என்ன பண்ணிட்டுன்னு இதை மட்டும் பண்ணிக்கோன்னு சொல்லாத என்ன பண்ணிட்டு இப்படி மனுஷன் அவனுக்குன்னு வச்சுட்டு பார்த்தான். அன்னைக்கு தேவையை பூர்த்தி பண்ணினான். அப்புறம் என்னன்னா ஒரு யோஜனை வந்துடுது. இந்த புத்தி இருக்கிறதுனால இன்னைக்கு வேணா பார்த்துட்டுக்கோ, அன்னைக்கு ஆலட்சியம் பண்றோம். நாளைக்கு நம்ம ரிட்டையர் ஆகிட்டா என்ன பண்றது? நமக்கு திடீர்னே நாளைக்கு கை படுத்துனா கால் படுத்துனா என்ன பண்றது? இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க அன்னைக்கு முடியுமோ அப்படின்னா ஒரு அடுத்த நாளை பத்தின ஒரு கவலை வந்தது, பயம் வந்தது. அதனால என்னன்னா இன்னைக்கு சம்பாதிக்கிறது போராதுன்னு அடுத்த நாளைக்கு சேர்த்து சம்பாதிக்கலாம்னு ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள்ல இது ஒரு நாள்ல நம்ம ஜென்மாக்கு அப்படிங்கிறது அப்படி போறதே ஒரு கேள்வி வந்துருக்கும். இந்த அடுத்த நாள்னா ஃபியூச்சர்னா எத்தனை நாள்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஃபியூச்சர் செக்யூர்டா இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு, பயம் இருக்கு. அந்த ஃபியூச்சருங்கிறது எத்தனை நாளுங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துருது பெருசா. நான் இப்போ நினைக்கிறேன், நான் இன்னைக்கு சௌக்கியமா இருக்கிறாங்களே எனக்கு ஆயுசு முழுக்கள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஃபியூச்சருக்கு வேணும்னு சேர்க்க ஆரம்பிச்சேன்னா எவ்வளவுன்னு எஸ்டிமேட் போட்டு சேர்க்கறது. அந்த எஸ்டிமேட் தெரிஞ்சாதானே அதுக்கு ஏதாவது நான் காரியம் பண்ண முடியும். எத்தனை நாளைக்கு அப்படிங்கிற கேள்வி இருந்தா வந்தது. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமான்னு யாருக்கானு கிடைக்குமா? எல்லாரும் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஃபியூச்சர் எத்தனை நாளைக்குங்கிறது தான் ஒருத்தருக்கும் தெரியல. ஆனா பெரியவா சொல்றா, இப்படி ஃபியூச்சர்னு ஃபியூச்சருக்கு பதில் தெரியல எத்தனை நாள்னு. ஆனால் ஒன்னே ஒன்று பதில் தெரிஞ்சதுன்னு என்னென்ன, எத்தனை நாள் இருப்போம்னு பதில் தெரியலனாலும் எத்தனை நாள் இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி தெரிஞ்சதுன்னு, நிச்சயம் 100 வருஷத்துக்கு மேல நம்ம இருக்க போறது இல்லை. யாருக்கா நம்பிக்கை இருக்கா? நம்ம 5000 வருஷம் இருக்க போறோம், அதனால அவ்வளவு நாளைக்கு உண்டான அரிசி பருப்பு துணிமணியெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். நிச்சயம் அது இல்லை. அதனால இவனாவே ஒரு அனுமானம் பண்ணிட்டான், இத்தனை நாள் இருக்க போறது இல்லை. என்ன வேதமே சொல்லியிருக்கு. அப்ப வேதத்தை உனக்கு எடுக்கணும். சதமானம் பகுதி சதாயிரம் சொல்லியிருக்கு. மிஞ்சி போனா 100 வருஷம் இருக்க போறோம், 120 வருஷம் இருக்கிறோம் அப்படின்னு ஒன்னே என்ன பண்ணார், அந்த 100-120 வருஷத்துக்கு சேர்க்கலாம்னு சேர்த்தான். இதோட அடங்க வேண்டியதானா? இல்லை. உடனே என்ன பண்ணிட்டு பிள்ளைகளை பார்த்தான், குழந்தைகளை பார்த்தோன்னா உடனே அவாபிரஜ்யம் வந்துடுத்து. நம்ம 100 வருஷம் சௌக்கியமா இருந்துட்டோம், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்டுன்னா என்ன பண்றது, அதுகளுக்கு துணி இருக்கணுமே அப்படின்னு உடனே சேர்க்க ஆரம்பிச்சான். இப்ப அதுகளுக்கு சேர்க்க ஆரம்பிச்சோன்னு என்ன ஆயிடுத்துன்னு, அதுதான் அஜ்ஞானம்ங்கிறோம். பெரியவா பரியாசம் என்றா, இவனுக்கே இவன் ஆயுசு எத்தனைன்னு தெரியல, ஆனா இவன் பிள்ளைக்கு எத்தனை நாளைக்கு வேணும், பேரனுக்கு எத்தனை நாளைக்கு வேணும், கொள்ளு பேரனுக்கு எத்தனை நாளைக்கு வேணும், நீ இவன் அக்கௌண்ட் போடுறான் பாரு. இதுக்கு மேல தானே முட்டாள் இருக்க முடியுமோ? போடுறான். ஆனால் என்ன ஆயிடுதுன்னு, அதுவான ஒர்க் அவுட் ஆறுதான் இல்லை. இவன் சேர்த்து வச்ச சொத்து அப்படியே இருக்கு, உள்ள போயிடுறான் முதல்ல. எனக்கு
இப்படி வந்தோன்னு பயந்து போயிட்டான். ஐயோ இப்படி ஆகிடுது, என்ன பண்றது அப்படின்னு. ஒண்ணு, இவன் சேர்த்து வச்சதை விட்டுட்டு இவன் போயிடுறான். இவன் சேர்த்து யாராருக்குன்னு சேர்த்து வச்சாலும் அவள்லாம் போயிடுறா. இல்லையா, அந்த சேர்த்து வச்சதெல்லாம் போயிடுறது. திடீர்னு ஏதோ பேங்க்ல இவர் ரிட்டையர் ஆகணும்னு இருக்கணும்னு கொண்டு ஏதோ டெபாசிட் பண்ணாருங்கிற இவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள பேங்க் போயிடுறது, போட்டதெல்லாம் நின்று போயிடுறது, இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா ஆயிடுறது. அதனால ஒண்ணு இவன் சேர்த்து வச்சதெல்லாம் இவனை விட்டு போயிடுறது, இல்லையா இவன் அதை விட்டு போயிட வேண்டியிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நான் புத்திசாலியா இருந்தா பெரியவா சொன்னா ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ற, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் மாதிரி நீனாவே இதுல இருந்தெல்லாம் வித்ட்ரா பண்ணிவிடும். உனக்கு நிச்சயம் தெரியுது, ஒன்னும் இது போகிறது இல்லை நம்ம போகிறது. அன்னைக்கு அப்படி அது ஒன்னும் அதுவா போனாலும் துக்கமா இருக்கும், நாமளா போனாலும் எங்கேயாரும் போனாலும் ஒரு துக்கம் வரலாம். அதனால நீனாவே இருக்கிறதையே விஆர்எஸ் கொடுத்துறேன், எனக்கு நீ வித்ட்ரா பண்ணிவிடும். யாராலும் பண்ணுமா, எந்த விஆர்எஸ் வேணாலும் ஒத்துப்போம், இதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டோம். இதுக்கு என்ன பண்ணணும், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா தேவையில்லைன்னு தோன்றது. நமக்கு டிஆர்எஸ்ல போவோம் வந்துடுறது. அப்போ இப்படி எல்லாம் ஆச்சா, ஒண்ணு இவன் போயிடுறான், அவன் சேர்த்தது போயிடுது, எதாவது பண்ணணும்னு உடனே அடுத்த கவலை வந்துதான். என்னன்னு, சரி இங்க இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டோம், தூங்கினோம், எல்லாம் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வேணும், எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு சௌக்கியமா இருந்தோம். இப்ப நம்ம போயிட்டோம்னா எங்க போறோம்ங்கிற ஒரு கேள்வி வந்தது. எங்க போறோம் யாருக்கானு சொல்ல தெரியுமா? நம்மளாவே சொல்லிக்கிறோம், வைகுண்டம் போயிட்டோம், கைலாசம் போக்குறோம், பிரம்மலோகம் போயிட்டோம் சொல்லிக்க வேண்டிதான். எதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கா, அங்கே இருந்து கடுதாசி வந்திருக்கா, நான் இங்கேதான் இருக்கேன்ப்பா, சௌக்கியமா இருக்கேன், அங்க இருக்கிற அப்படியே ஏசி ரூம்லாம் கொடுத்துருக்கா, சாப்பாடுலாம் வேலை விட கிடை காப்பி கிடைக்கு, யாராலும் சொல்ல முடியுமா? தெரியல. எங்க போறோம்ங்கிறது தெரியாத போயிடுறது. இப்ப எங்க போறோம் அப்படின்னு, ஆனா ஒண்ணு தெரிஞ்சது, எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாத கேள்விக்கு இத்தனை நாள் இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சாப்புல, இப்ப எங்க போறோம்ங்கிறது தெரியலன்னா கூட எங்கேயோ போறோம்ங்கிறது தெரிஞ்சது. எங்க போறோம்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு இடம் போறோம், இங்க இருந்து எங்கேயோ கிளம்பி போறோம்னு தெரிஞ்சது. உடனே என்ன ஆயிடுதான் இவனுக்கு கவலை, இங்க இவ்வளவு சௌக்கியமா இருந்துட்டு அங்க போய் கஷ்டப்பட முடியுமா எடுத்துனா என்ன பண்றது? அதனால அங்கக்கு இங்கேருந்தே ஏதாவது கொரியர் பண்ணிவிட்டா தேவையில்லைன்னு தோணுது. வேடிக்கை பார்த்தோம், இவன் எங்க போறான்னே தெரியல, இடமே தெரியல, அட்ரஸே தெரியல, ஆனால் அங்க போனா சௌக்கியமா இருக்கணும்ங்கிறதுக்கு இப்பயே யோஜனை பண்ண ஆரம்பிச்சான். இப்படி யோஜனை பண்ண ஆரம்பிச்சதுக்கு பேர் தான் மதம்னு பேர். உடனே இவளுக்கு அந்த பயம் வந்தது இல்லையா, இங்கேருந்து போனோம்னா அங்க போன இடத்துல ஏதாவது சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னு அதுக்கு ஏதாவது பண்ணினா தேவையில்லைன்னு மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தானே இந்த மதம்ங்கிறது சொல்லிட்டு அப்ப பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணுங்க, அங்க போயிட்டீங்கன்னா இந்த கை இருக்க போறது இல்லை, இந்த கால் இருக்க போறது இல்லை, நீ சேர்த்த இந்த பவுன வள்ளி இந்த காசு பணம் இதெல்லாம் இருக்க போறது இல்லை. இப்ப என்ன பண்ணிட்டு, இப்போ இதை வச்சுட்டு அங்க கீழே நினைச்சுட்டு சிலதெல்லாம் பண்ணிவிட்டு, இதே கையால, இதே காலால, இதே பணத்தால, இதாலேயே இப்போ இன்னைக்கு அன்னன்னைக்கு உன்னோட ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்க என்ன பண்றியோ அது மாதிரி ஃபியூச்சருக்கு இருக்கட்டும்னு, ஜென்மாந்தரத்துக்கும் இருக்கட்டும்னு இப்பயே ஒண்ணு பண்ணுன்னு. அதைத்தான் தர்மம்னு பேரு, தானம்னு பேரு. பண்ணு அப்படியே பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உடனே என்ன பண்ணிட்டுன்னு அந்த மதம், இவனுக்கு சேர்த்தா போறாது, இவன் ஆயுசுக்கு சேர்த்தா போறாது, இவன் குழந்தைகளுக்கு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாப்புல இங்கேயும் அந்த ஆசை வந்துருக்கும். இந்த பண்ற தர்மம் நம்ம ஆயுசுக்கு, நம்ம அந்தரத்துக்கு, ஜென்மாந்தரத்துக்கு மட்டும் இருந்தா போறாது, நம்ம குழந்தைகள் இல்லாம எங்கேயானு போனா கூட, நமக்கு முன்னால போனாலும் சரி பின்னால போனாலும் சரி, அதுகளுக்கும் ஒரு நல்லது கிடைக்கட்டும்னு பேசிட்டு இவன் பண்ணான்னு வச்சுக்கான். அது மட்டும் இல்லையா, இவன் நமக்கு அப்புறம் வந்தவாடு பண்றது இல்லை, நமக்கு முன்னால போனவாடான எங்கேயானு அவ பண்ணாத போயிருந்தா, அதனால அவாளுக்கும் இருக்கட்டும் பண்ண. அப்படி வந்ததுதான் தேவசம், இன்னுமே கிருத்தியங்கள், கர்மாக்கள், அனுஷ்டானங்கள். எப்படி பெரியவா டெவலப் பண்ணிட்டு வராதுமா, ஆச்சரியமா இருக்கு. அதை படிக்கிறதே பார்த்தா இதை ஒரு தத்துவம் கித்துவம் இனிமே ஒரு பெரிய விஷயம்னே தெரிஞ்சுக்க வேண்டாம், ரொம்ப சோ பிராக்டிக்கல். ஒரு மதம்னா, ஒரு ஆச்சாரம்னா, ஒரு அனுஷ்டானம்னா, ஒரு சம்பிரதாயம்னா எப்படி தானே டெவலப் ஆயிருக்கு. அதனாலதான் இதை ஒரு நெறிமுறை
மதம்னாலே ஒரு வழிமுறைன்னு சொல்றதுக்காரணம் என்ன, இது தானே ஃபார்ம் ஆச்சே வழிய யாருக்கும் இப்படி உட்காந்து இதெல்லாம் இத்தனை நீங்க வேணா சொல்றோம். இவர் தெய்வத்தின் சொல்லியிருக்க, நான் சொல்றேன், நீங்க கேட்கிறேன். ஈஸ்வர சிருஷ்டியில இதெல்லாம் இப்படி யாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சா இல்ல, தானே அந்த ஸ்வபாவத்துல நேச்சரா வந்தது. அதனால்தான் இயற்கையா வருது அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லாம தான் உடனே அவாளுக்கு தான் பண்ணினா தேவையில்லை, போன வாளுக்கு இருந்தவன்னா தேவையில்லை, போன வாளுக்கு இருக்கிறவா பண்றது, இருக்கிற வாளுக்கு போனவா பண்றது, இந்த கூத்தெல்லாம் இப்படிதான் வருது. உடனே ஜென்மாந்தரங்களுக்கு பண்ணிக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. அதை பண்ணிக்கணும்னா எப்படி பண்றது? ஏதாவது ஒரு தீர்மானமோ ஒருத்தர் சொல்லணும் இல்லையோ, என்னோட ஜென்மாந்தரத்துக்கு நான் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கும் அப்படின்னா எதை வச்சு நான் பண்றது அப்படிங்க, அதுக்கு தான் ஒரு சாஸ்திரம் பண்றது, அதுக்கு தான் ஒரு மதம் பண்றது. இப்படி எல்லாம் பண்ணிப்பா, இப்படி எல்லாம் பண்ணிப்பாரு. அப்படி பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு தெரியவா ஒரு புது பேர் வச்சிருக்கா. நாமெல்லாம் என்ன பண்றோம், ரிட்டையர் ஆன நம்பரை சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்கு இன்சூர் பண்ணிக்கிறோம். இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துடுறோம். 2 தினத்துல அந்த பிரயோஜனம். ஒண்ணு, பாலிசி எடுக்கிறது நம்ம அப்புறம் ரிட்டையர் ஆனப்புறம் அந்த பணம் எல்லாம் வச்சுருந்தா மெச்சூர் ஆகி அதை வச்சுன்னு சௌக்கியமா இருக்கலாம்னு, அப்படி நம்ம போயிட்டாலும் நம்ம ஃபேமிலிக்கான உபயோகமா இருக்கும் அப்படின்னு பண்ணிக்கிறோம். பெரியவா அது பிரயாசம். இந்த பாலிசி எடுத்தாலே என்ன பிரயோஜனம், இவனுக்கு பிரயோஜனம் இல்லை, அதுல என்ன பெனிஃபிட், எடுத்துட்டு இவன் மண்டையை போட்டுட்டான்னா பிரமாதம். இந்த பாலிசி எடுத்துக்கிறாப்புல இப்ப ஜென்மாந்தரத்துக்கு ஏதாவது வேணும்னா ஒரு பாலிசி வேணுமோ இல்லையோ, அது ஆஃப்டர் லைஃப் இன்சூரன்ஸ் பெரியவா வச்சுக்கிற பேர். இப்ப எல்லாரும் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ஆசைப்படுறோம், ஆனா ஆஃப்டர் லைஃப் பத்தி ஆசைப்படல. அதுவும் ஒரு பாலிசி இருக்கு, அதையும் எடுத்துட்டோம்னா சேஃபா இருக்கலாம். அதுதான் நம்மளோட தர்மம்ங்கிறது. அதுதான் அதை சொல்றவரும் அது எந்த இன்ஸ்டியூட்ல எந்த எல்ஐசியில கிடைக்கும்ல, அதுதான் மதம்ங்கிற எல்ஐசி இன்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. அதுதான் சாஸ்திரம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் தான். அது சொன்னது கேட்டோம்னா அந்த பாலிசியில போய் என்ரோல் பண்ணிட்டோம்னா அதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு லைஃப்க்கு அப்புறமும் கிடைக்கிறது. உடனே நமக்கு வந்துடும். ஒருத்தருக்கு வந்தது பெரியவா ஹைதராபாத்ல இருந்தா, அந்த ரயில்வேல உத்தியோகம் இருக்கிற தரிசனத்துக்கு வந்தா. தரிசனத்துக்கு வந்தா என்ன சொன்னா, பெரியவா இங்கே எல்லாரும் நீங்கெல்லாம் ஊரை விட்டு ஊர் வந்திருக்கேன் உத்தியோகமா, எல்லாரும் உங்க ஏதோ சந்தியாவந்தனம் சாரத தர்ப்பணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கீங்களா, சௌரியம் இருக்கா, பண்றேடா, ஒண்ணு விட்டு இல்லையேன்னு கேட்டா. அவள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்றோம் அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும்னு இழுக்கிறதையே ஏதோ, ஏன் அப்படி சொல்ற, ஏன் என்ன பண்ணலாமோ இல்லையோ, வசதி இருக்கும் இல்லையோன்னு, அதெல்லாம் இருக்கு, நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், சௌரியம் எல்லாம் இருக்கு, நான் பண்ணி வைக்கிற வாத்தியார் தான் சரியில்லை அப்படின்னு. ஏன் இங்க ஒத்தரே ஒருத்தர் தான் இருக்கார், பண்ணி வைக்கிட்டுமே போர்மே அப்படின்னு. அது சரி, குழந்தையெல்லாம் படிச்சிருக்கு, எல்லாருக்கும் என்ன பண்ண ஏதாவது பண்ணினாக்கு அதுக்கு அர்த்தம் தெரியலன்னு எல்லாரும் பிரயாசம் பண்றாங்க. அவர்கிட்ட கேட்டா அவருக்கு சொல்ல தெரியல அப்படின்னு. இப்ப தெரியலன்னா என்ன போகணும், அர்த்தம் தெரியாத காரியம் தெரியும் இல்லையா, நம்ம பண்ற காரியம் உலகத்துல முழுக்க நம்ம அர்த்தம் தெரிஞ்சுன்னா பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் அனுஷ்டானம்ங்கிற தேகத்தை மட்டும் எல்லாரும் என்ன பண்ணிடுறோம், இதை ஒரு பாயிண்ட முதல்ல வச்சிடும். வரட்டு ரிச்சுவல்ஸா பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அர்த்தம் தெரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படின்னு. இதனால என்ன ஆயிடுதுன்னு இவாளாவே புதுசா அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த ஆத்தியாத்மிகமான விஷயம் எதை நம்ம மனசாலையும் வாக்காலையும் அர்த்தத்தினாலையும் உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியாதோ அப்படி ஒரு பிரயோஜனப்படுத்தக்கூடியதை நீ வாக்குக்கும் மனசுக்கும் என்னமோ ஒரு சயின்டிபிக்கா கொண்டு வரணும்னா ஒரு நம்மளாவே சொல்லிக்கலாம். ஆச்சமனம் பண்ணா இப்படி துருத்துலையா உள்ள போறது, இதுமே வயது சொல்ல ஏதோ உடலாம், அவ்வளவுதான். ஆனால் அதோட வேலை இல்லை. அது மட்டும் அதெல்லாம் என்ன பண்ணும்னா ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி வேணா ஒரு விஷயமா வச்சுக்கலாமே வெளியே, அதோட உத்தேசம் அப்படி இல்லை. அதனால அர்த்தம் தெரியாதவன்னா எல்லாம் குழந்தைகள்லாம் ரிச்சுவல்ஸ் வரட்டு இப்படிதான் பண்றேன் அப்படின்னு பரியாசம் எல்லாம் பண்றேன். அதுக்காக கன்வின்ஸ் பண்றதுக்கான ஒரு விஷயத்த அர்த்தம் தெரிஞ்சிடணும்னா ஒரு சிலத்தை தானே கொடுக்கான வரும். தெரியாத வரட்டு பண்றதுக்கும் தெரிஞ்சுன்னு பண்றதுக்கும் ஒரு பலன் ஜாஸ்தி தானே. அதனால கேட்கிறோம், ஒரு நல்ல வைத்தியாளர் 2 பேரும் பெரியவா அனுப்பிச்சு வச்சாங்கன்னா மடத்துலேருந்து நாங்களே இங்க வச்சு வீடு வாசல்லாம் கொடுத்து பார்த்துக்கிறோம். எங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சு பண்ணா இன்னும் நாங்கள் சந்தையா பண்ணுவோம். இந்த பண்ற காரியமும் பலிதமாகும். அதனால பெரியவா அனுப்புறோம் அப்படின்னு இப்படி பேசிட்டே இருக்கிறது. மடத்துக்கு லெட்டர் வந்தது, ஒரு போஸ்ட்மேன் வந்து லெட்டரை கொடுக்குறது. பெரியவா
அவர்கிட்டயே வாங்கிச்சுன்னா நீனே வாங்கிக்கோ அப்படின்னு. யார் பேருக்கு? பெரியவா பேருக்கு வாங்கிக்கோ அப்படின்னு. அந்த ஆளை போஸ்ட்மேன் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் இருப்பாங்க. அதில் என்ன எழுதிட்டு படி அப்படின்னு. மேலே அட்ரஸ் எழுதிட்டு முதல்ல அப்படின்னு. காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள், செகந்திராபாத் முகாம், இந்த இடம் ஆந்திரா ஸ்டேட்டு எல்லாம் போட்டுது. வரிசையாக போச்சு. சரி சரி சரி. அதில் கடைசியில் ஒரு பாக்ஸ் 6 கட்டம் போட்டு பாக்ஸில் எழுதிட்டு பின்கோடு. அது என்ன அப்படின்னு பின்கோடு அப்படின்னு 6400008 கோடு. இது எதுக்கு அப்படின்னு பெரியவா கிட்ட யாரு பேருக்கு லெட்டர் எழுதணுமோ அவர் காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள். அந்த எழுதினவர் எந்த வீட்டில் இருக்காரோ வீட்டு நம்பர் சரி, அந்த வீடு எந்த தெருவில் இருக்கோ அந்த தெரு பேரு சரி, அந்த தெரு எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியா பேரு சரி, அந்த ஏரியா எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர் பேர் சரி, அந்த ஊர் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கோ அது சரி. இதை இத்தனையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இத்தனையும் போட்டுவிட்டு எதுக்கு ஒருத்தருக்கும் புரியாத 600005 ஒரு பின்கோடு ஒரு நம்பர், இது எதுக்கு இருக்கு அப்படின்னு. அது என்ன அப்படின்னா பின்கோடு எதுக்கு அது அப்படின்னு அவர் கொஞ்சம் யோஜனை பண்ணிட்டு சொன்னார். இல்ல இப்ப பெங்களூர்னாலே 3-4 பெங்களூர் இருக்கலாம். அப்படி இருந்தா எந்த பெங்களூர்னு தெரியணுங்கிறதுக்காக அந்த கவர்மெண்ட்ல அது மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கா. ஒவ்வொன்றுத்துக்கும் தனியா யூனிக்கா ஒரு நம்பர் வச்சிருக்கா. அதை போட்டுக்கணும்னால இந்த நம்பரை பார்த்தாலே இந்த பெங்களூர் தான் தெரிஞ்சுக்கலாம். இப்ப பெங்களூர்ல 4 பெங்களூர் இருந்ததுன்னா, மல்லேஸ்வரத்துல 3 மல்லேஸ்வரம் இருந்ததுன்னா, அதுக்குன்னு தனியா ஒவ்வொருத்துக்கும் ஒரு நம்பரை கொடுத்துட்டா இந்த நம்பரை பார்த்தோன்னே இந்த இடத்துல இருக்கிற இந்த இடம் தான் பெங்களூர் தான் புரிஞ்சுக்கணும்னா அதுக்காக அந்த சௌகரியத்துல அப்படி. ஓஹோ, அதுக்காக கரெக்ட் தான். அப்ப வேண்டியதான் இவ்வளவு கிளியரா என்ன பண்றது, குழம்பாத இருக்கணும்ங்கிறதுக்காக வாஸ்தவம் தான். அதுக்கு ஏன் பின்கோடுன்னு வச்சா பின்னுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க கேட்டா முடிக்கிறது தெரியல. வேடிக்கை என்ன தெரியுமா, பெரியவாட்ட பல பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அங்க போய் அவளை பார்த்தோன்னே இவாளுக்கு என்னமோ ஆயிடும். பேர் என்னன்னு கூட மறந்து போயிடும். இது எதுனால அவ பிரம்மங்கிறதுக்கு பரபிரம்மங்கிறதுக்கு இதான் சாட்சி. நம்மளை அறியாதே அந்த பிரம்ம நிஷ்டையில போய் விழுந்துருது. நம்ம ஜீவன் தானே போய் விழுந்துருக்குனால அப்ப பேரா ஊரா என்னவா ஏதா நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட மறந்து போயிடும். அப்படி மறந்ததுன்னா எந்த சந்நிதியிலையானும் அது பெரிய மகான் சந்நிதின்னு நினைச்சுக்கலாம். அதுக்காக போய் பர்ச மறந்து போயிட்டேன்னா மகான் சந்நிதியை நினைச்சுக்க வேண்டாம். நம்மளோட பிரஜை சுயம் பிரஜைப்படும். மாணிக்க வாசகர் சொல்றார், அவர் இன்னும் அழகா சொல்றார். இப்படி அவனோட ரூபத்தை பார்த்தப்பறம் இப்படி நமக்கு பிரம்மனிஷ்ட வரலையா, மறந்து போயிடும், தன்னிலை மறந்து போகல, நாமம் கேட்டார் அப்படின்னு முதல்ல அவனோட பரமேஸ்வரன் காதுல விழுந்துதான். அந்த நாம காதுல விழுந்தோடனே இவரோட பேர் மறந்து போயிட்டான். தான் கேட்டால் தன் நாமம் கேட்டார். என்ன ஒரு அழகா ஈஸ்வரனோட அந்த பிரபாவத்தை வர்ணிக்க முடியும். அது மாதிரிதான் பெரியவா சந்தேகப்படும். நமக்கு நேச்சுரலா நம்மளோட அந்த பிரஜை விடும், அதனால எல்லாம் மறந்து போயிடும். அது மாதிரி இவருக்கு மறந்து போயிடுது. பின்னுன்னா எக்ஸ்பென்ஷன் புரியல. இவரோ பெரிய ரயில்வேல பெரிய ஆபீசர் குளிக்கிற ஒவ்வொருத்தையா கேட்டார். எல்லாருக்கும் அதே அனுபவம் தானே இருக்கணும். அந்த சன்னதியில ஒருத்தருக்கும் தெரியல. உடனே அந்த போஸ்ட்மேனை கேட்டார், எப்ப உனக்கானு தெரியுமா அப்படின்னா. அவன் பார்த்தான், பெரிய ஆபீசருக்கு எல்லாமே தெரியல, என்ன விட்டுருக்கோம் சாமியார், நானே எஸ்எல்சி மேயர் வீட்டுக்கு அதை தெரிஞ்சிருவாரு, எனக்கு தெரியாது அப்படின்னா. என்ன விட்டுருக்கோம் பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, இங்க பாரு ஒரு லெட்டர் வந்திருக்கு, இந்த லெட்டர்ல பின்னுங்கிறதுக்கு அர்த்தம் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம, நமக்கும் தெரியல. அவன் கொண்டு கொடுத்துருக்கான், தினம் 100 லெட்டர் கொடுத்துருக்கான், 1000 லெட்டர் கொடுத்துருக்கான், லெட்டரோடய பழகிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியல. சரி, வாங்கிட்ட வாளுக்கும் தெரியல, கொண்டு வந்து கொடுத்தவனுக்கும் தெரியல, கொடுத்து அனுப்பிச்சவனுக்கானு தெரிஞ்சிருக்குமோ, லெட்டர் எழுதினவனுக்கானு தெரியுமா அர்த்தம்? நம்மளே தானே எத்தனையும் எழுதுறோம். இவாளே ஆபீஸ்ல எத்தனை பேருக்கு லெட்டர் எழுதிருப்பா, பின்கோடுன்னு தானே பாக்ஸ்ல போய் ஃபில்லப் ஆறதே வழிய யாராலும் யோஜனை பண்ணிட்டு இருக்குமா, இதை ஏன் யூஸ் பண்றோம், இது எதுக்கு போடணும், இதோட அர்த்தம் என்ன, யாராலும் யோஜனை பண்ணுவோம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா கை போறது பண்ணிக்கிறோம். அதனால லெட்டர் எழுதினவனுக்கும் இதுல பங்கியா இருக்க போறது இல்லை, தெரிஞ்சிருக்காது. வத்தியோ அனுப்பிச்சவனுக்கும் தெரியல, அர்த்தம் தெரியல, கொண்டு போய் சேர்க்கிறவனுக்கும் தெரியல, வாங்கிக்கிறவனுக்கும் தெரியல, 3 பேருக்கு அர்த்தம் தெரியலன்னாலும் இப்ப காரியம் தான் தொடர்புடையாச்சோ கரெக்டா நடந்துருக்கு.
சம்பந்தப்பட்டவா 3 பேருக்கும் அர்த்தம் புரியல, ஆனால் காரியம் மட்டும் பர்பஸ் சால்வ் ஆயிடுது. அது எப்படி ஆச்சு அப்படின்னு வேற ஒண்ணும் இல்லை, அந்த பின்கோடுங்கிற இடத்துல அந்த பாக்ஸ்ல நீ போட்டதுனாலேயே அது அவன் சொன்ன இடத்துல பண்ணினதுனாலே இது பர்பஸ் சால்வ் ஆயிடுது. அது மாதிரி தாண்ட சாஸ்திரம். நீ அர்த்தம் மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னாலும் சரி, தெரியாத சொன்னாலும் சரி, தெரிஞ்சு பண்ணினாலும் சரி, தெரியாத பண்ணினாலும் சரி, இப்படி நீ தெரியாத அர்த்தம் தெரியாத பண்ணினா கூட அந்த சொன்ன இடத்துல ஒரு நம்பர் போட்டா அந்த இடத்துல கரெக்டா கொண்டு சேர்க்கணும்னு ஒரு கவர்மெண்ட் சட்டத்துக்கே இவ்வளவு மகிமை இருக்குன்னா, இதை சொன்ன வேதத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் அந்த மகிமை இருக்காத? நீ தெரிஞ்சு பண்ணினாதான் தெரியாத பண்ணினாதான் அப்படின்னு அந்தராமதிக்ஷ சொல்லு. நீ தெரிஞ்சு பண்ணினாதான் தெரியாத பண்ணான்னு. ஒரு வயசான கழவர் பாதுகாத்துல தூக்க மாத்திரையை எடுத்து போட்டு விட்டார், இல்ல பேதி மாத்திரை எடுத்து வாயில போட்டு விட்டார். ஏதோ நினைச்சுட்டு சாக்லேட் நினைச்சு 4 மாத்திரை வாயில போட்டுட்டாருன்னா மருந்து என்ன தாட்சிணி பக்கம், ஐயோ 90 வயசு கழவர் ஆயிடுச்சு தெரியாத வாயில போட்டுட்டார், நம்ம போகக்கூடாதுன்னு இருக்குமான்னு. அது குணம் என்னமோ கைட்டிதான் விடும். ஒரு குழந்தை போய் தெரியாதனமா அப்படின்னு விளக்க பிடிச்சு கொடுத்துன்னா உடனே அக்னி பார்க்குமா, ஐயோ 1 வயசு குழந்தை அதுக்கு நம்ம சுடுவோம்னு தெரியாது, நம்ம சுடப்படாதுன்னு இருக்கும். அதுதான் இந்த மந்திரங்களுக்கும் சாஸ்திரத்துக்கும். ஆனால் ஒண்ணும் என்னென்ன தெரியவா உடனே சொல்ல, நீ தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாத பண்ணினாலும் அதோட பலன் வந்துடும். அதுக்காக தெரிஞ்சுக்காதன்னு சொல்லல, உடனே எல்லாரும் ஓடனாலவே இருக்கும்னு சொல்லல. தெரிஞ்சுக்கணும். எப்போன்னு நீ ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டு அவரோட தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் பண்ணி, சந்தியாவந்தனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான், மந்திரார்த்தம் தெரிஞ்சாதான் நான் சந்தியாவந்தனம் பண்ணுவேன்னா இவன் ஜாய்ஸ்ல பண்ண போறதுன்னு அர்த்தம். காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டான். இது தெரிஞ்சுட்டாலே பண்ணணும்னு வாக்கு கொடுத்ததுனால நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இனிமே பொம்மநாட்டி எல்லாம் அங்கே பார்த்து புஸ்தகத்தை பார்த்து சமைக்க கற்று தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா யாருக்கான பண்ண முடியுமோ? எந்த மாப்பிள்ளையாரும் சரி பண்ணும். ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஏதோ பாயசத்துல உப்பை போட்டு சர்க்கரையை போட்டு எத்தையும் பண்ணி வச்சுட்டு ஏதோ மைசூர் பாதுன்னு கடையிலன்னா ஏதோ கருக்கல் வீடு கட்டலாம், ஏதோ பண்ணிக்கலாம். அப்புறம் தான் 10 வருஷம் கழிச்சு 12 வருஷம் கழிச்சு தான் ஒன்னொன்னா வரப்போகுது. இதை மாதிரி தான் ஒரு காரியத்துல பிரவேசிச்சுட்டு தான் அதை அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கணுமே வெளிய. இதே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நான் இறங்குவேன்னா நிச்சயம் தீர்மானமா இருக்கலாம், இவர் அந்த விஷயத்துக்கே போகிறது இல்லை. அதை சொன்னா பெரியவன் ஒரு பின்கோடுக்கு ஒரு கட்டத்துல போற ஒரு நம்பருக்கே ஒரு மகிமை இருக்கு. அந்த அதுல என்னென்ன அந்த இடத்துல போட்டாதான் அதுக்கு வேல்யூ. அதே 5 6 0 0 3 எங்க லெட்டர்ல உள்ளுக்குள்ள எழுதிட்டீங்கன்னா அதுக்கு எதாவது பறிக்குமா? பறிக்காது. இந்த கடிதாசியில தானே இருக்கணும் அப்படின்னு உள்பக்கம் எழுதிட்டு பின்கோட ஓட்டினார்னா அதுக்கு பலன் கிடைக்குமோ? அது மாதிரிதான் சாஸ்திரம் சொன்னபடி செஞ்சாலும் உனக்கு அர்த்தம் தெரிஞ்சு பண்ணாலும் தேவசனா கிண்ணத்தை இங்கே தர்மையை தூக்கி அங்கே போடு, இதை இடது பக்கம் போடு வளர்க்கும். அது சொன்னபடிதான் சொன்னோம். அதுல போய் இதனால என்னன்னு கேட்கக்கூடாது. இல்ல இந்த இடத்துக்கு மேல அந்த இடத்துல பண்றேன்னு அப்படின்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணுன்னு சொல்றதோ அந்தந்த சட்டப்படி தான் பண்ணினாதான் அது பலிதமாகும் அப்படின்னு சொல்லி அப்ப பெரியவா சொன்னா, அதனால புதுசா சாட்சியெல்லாம் வேண்டாம், இவரே படிச்சவர் தான். என்ன அவருக்கு இதெல்லாம் ஒரு பழக்கம் இல்லை, ஏதோ அவர் அதுல இல்லை, அதுக்காக அவரை போய் மாற்றப்படாது. இத்தனை நாள் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணி இருந்திருக்க, நீ ஒண்ணு பண்ணு, நீங்க அவர்கிட்ட பிரியமா படுவோம். மாமா எங்களுக்கு குழந்தைகள்லாம் கேட்கறது கொஞ்சம் தெரிஞ்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு 2 தடவை சொல்லு, 4 தடவை சொல்லு. இப்படி கேட்டாலே அவரே என்ன பண்ணுவாங்க, அவர் ஆத்திர போய் புஸ்தகத்தை பார்த்து முதல்ல தெரிஞ்சுன்னு உங்களுக்கும் சொல்லுவார். இப்ப என்ன ஆயிடும்னா அவர் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதை விட்டு புது ஆளை கொண்டு நான் வச்சேன்னா உடனே இவர் 2 பேருக்கு சண்டை வந்துடும். அவர் தான் பண்ணி எங்கிட்டுமே நீ பெரிய இவர் தான் பண்ணி, கடைசியில என்ன ஆயிடுங்க ஒண்ணும் இல்லாத நஷ்டமா போயிடும். இப்போ நடந்துட்டு அறகுறையா நடக்கிறதா நின்று போயிடும். பெரியக்கா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. அவ சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேர்ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சிருக்காங்க. தஞ்சாவூர்ல பங்காரு காமாட்சி, பெரியவா திருச்சியில கேம்பு. அந்த பங்காரு காமாட்சி காஞ்சிபுரத்துல இருந்தா எப்படி 18ஆம் நூற்றாண்டுல தஞ்சாவூர் போனாங்கிறது சரித்திர பிரசித்தம். கர்நாடக யுத்தம் நடக்கிறத அங்க போனது. அந்த பங்காரு காமாட்சி சன்னதின்னு இந்த காஞ்சிபுரத்துல காமாட்சி சன்னதிக்கு பக்கத்துல இருக்கு. காமாட்சி சன்னதியை விட பெருசு பங்காரு காமாட்சி சன்னதி தான். ஆனா அந்த அம்பாளை அங்க எடுத்துட்டு போயிட்டதுனால அது வெறுமனை பூட்டி வெறும் சன்னதியாக இருந்தது. இவ திருச்சியில இருக்கிறதே சில பேர்லாம் பிரமுகாலாம் சேர்ந்து என்ன பண்ணா, ஒரு பஞ்சலோகத்துல பங்காரு காமாட்சி தஞ்சாவூர்ல எப்படி இருக்கோ அதே டூப்ளிகேட் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணி இந்த காஞ்சிபுரத்துல இந்த சன்னதி தெரிச்சு நிற்க அங்க பிரதிஷ்டை பண்ணிருது அப்படின்னு பெரியவாட்டை கொண்டு காமிச்சா. எதுக்கு
மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் சொன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து காமாட்சி தஞ்சாவூருக்கு போயாச்சு, இந்த இடம் சூன்யமா இருக்கு, ஒரு கோவில்ல இத்தனை பெரிய கோவில்ல ஒரு சன்னதியா இருக்கா, இங்க வேணா இந்த அம்பாளை பிரச்சனை பண்ணாதுன்னு தெரியும். அதுக்கு அவ சொல்ற ரீசன், இப்போ இந்த இடம் காலியா இருக்கிறதுனாலயே ஜனங்கள்லாம் வந்தோன்னு கேட்பாங்க, ஏன் இந்த என்னாச்சு, என்ன சன்னதி ஏன் காலியா இருக்கு, உடனே நீ கதை சொல்லணும். 18ஆம் நூற்றாண்டுல கர்நாடகெல்லாம் நடந்தது, இங்கேருந்து தூக்கிட்டு தஞ்சாவூர் போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹிஸ்டரி அப்படியே மெயின்டைன் ஆகுது. இதுல இல்லாத இப்ப இங்க ஒரு டூப்ளிகேட் பிரதிஷ்டை பண்ணி அப்படின்னா என்ன ஆயிடுங்க, ஒரு 500 வருஷம் கழிச்சு இப்ப தஞ்சாவூர்காரனுக்கு காஞ்சிபுரக்காரனுக்கு சண்டை வந்துடும். இவன் நான் என்னோட தான் ஒரிஜினல் காமாட்சியுமா, அவன் ஒரிஜினல் காமாட்சியுமா, யாரு ப்ரூவ் பண்றது? நம்மளோட எத்தனை குழப்பமே இப்படிதான் வந்திருக்கு, ஹிஸ்டரியில என்னென்னலாம் குழப்பம் வந்திருக்கு அப்படின்னு. அதனால பெரியவான ஒரு பிரவாகத்துல, கால பிரவாகத்துல என்னெல்லாம் நடந்ததோ அதை அப்படியே பார்த்துக்கணும். பண்ணினோம்னா அதுல போய் அதை கரெக்ட் பண்ணினோம்னா நடந்த விஷயம் பொய்யாயிடும். நீ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னீங்கனாலும் பொய்யா போயிடும். அவ அப்படிதான் ஏன் சொல்லுவா. அதனால இப்படியே இருக்கணும் அப்படின்னா அப்புறம் இவாளோட திருப்திக்காக நம்ம ஒண்ணு வேணா பண்ணு, அம்பாளோட விக்கிரகம் பண்ணாது, அதுவும் அதே மாதிரி தத்துவம் பண்ணு, ஒரு பாதுகையை பிரதிஷ்டை பண்ணி அங்க இந்த சரித்திரத்தை எழுதி ஒரு கல்வெட்டுல வச்சுக்கணும். அதனால இந்த சன்னதியில அம்பாள் காஞ்சி தஞ்சாவூர்ல இருக்க அம்பாளோட பாதுகை இங்க பண்ணியிருக்குன்னு வேணா வைக்கலாமே வழிய திருப்பி பதிலுக்கு பதில் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுதான் ஞானிகளோட லட்சணம். ஒவ்வொரு அடியும் பார்த்து 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 தான் ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒரு எமோஷனல்ல அவனே வெளி விவகாரத்தை பார்த்துட்டே இருக்கும். அப்படி நமக்கு தெரிஞ்சு பண்ணினாலும் சரி, தெரியாத பண்ணினாலும் சரி, சாஸ்திரத்துக்கு தர்மத்துக்கு அனுஷ்டானத்துக்கு பலன் உண்டுத்தான் உண்டு. அந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல இருந்தாலே போதும். அதுக்காக நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்காதீங்க, மூடாடா இருக்கும்னு பெரியவா ஒரு நாளும் சொல்லல. தெரிஞ்சுக்கலாம், இப்படி பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு அதை சரி பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அது இன்னும் அழகா நமக்கு புரியும் அப்படிங்கிறது. இப்படிதான் வந்தது. அப்படி வரத்தே என்னாச்சுங்க, ஜென்மாந்திரத்தை பத்தி கவலை வரத்தே எல்லா மதத்திலையுமே ஏதோ ஒரு விபூதி வெட்டிக்கிறது, இனிமே நாமத்தை போட்டுக்கிறது, ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது, சிலுவையை கட்டி தொங்க விட்டுக்கிறது, தொப்பியை போட்டுக்கிறது, இனிமே கஞ்சியை குடிக்கிறது, உபவாசம், இப்படி எல்லாம் காரணங்கள் சடங்கெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு இந்த பயம்தான். இந்த ஜென்மாந்தரத்துல என்ன பண்றது, இந்த சரீரம் போயிடுதுன்னா இந்த ஆத்மா எங்கேயாவது போனா என்ன பண்றது, அப்படி இருக்கிறதையே இந்த சரீரம் இருக்கிறதையே இந்த சரீரம் இல்லாத போனா அதுக்கு என்ன பண்ணிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் வந்தது. இந்த பூஜையோ புரஸ்காரமோ ஒரு நமாசோ ஒரு பிரேயரோ ஒரு பிரதோஷ பூஜையோ ஒரு யாகமோ யஜ்யமோ இப்படி எல்லாம் வரதெல்லாமே இந்த வழிபாடு ரிச்சுவல்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு பின்னால ஒரு பிரயோஜனமா இருக்கட்டும், நம்மளோட சந்ததிகளுக்கும் இது ஒரு பிரயோஜனமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான். இதை வேண்டான்னு யாருன்னு, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் செட்டுத்தனம்னு யாரானு சொல்லுவாள், புத்தி உள்ளவா சொல்லுவாள், சொல்ல மாட்டேன். அதனால இப்படி நமக்கு இந்த வழியை மதம் சொல்லி கொடுக்கிறது. அதனால்தான் இதை நாம கடைபிடிச்சுதான் ஆகணுங்கிறதுக்காக வள்ளுவர் சொல்ல, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்துல நயா பைசா இல்லாத ஒருத்தராக ஒரு நாளுக்கு ஜீவனம் பண்ண முடியாது, வேணும் தான். ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், அருளிலார்க்க உலகில்லை. இந்த ஊர்ல எப்படி நயா பைசா இல்லாத நம்மளால தவிப்போமோ இதை விட ஜாஸ்தியா தவிப்போம் அருள் இல்லைன்னா, அனுகிரகம் இல்லைன்னா. அருள்னா இங்க என்னென்ன, நம்மளோட தர்மம் பண்ணினாக்கா அதுக்கு உண்டான அனுகிரகம் இல்லாத. அதனால எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இங்கேயான 100 வருஷம் தான் இருக்க போறோம், மிஞ்சி மிஞ்சி போனா. இந்த 100 வருஷத்துக்கே எவ்வளவு வர போறோம்னா அங்க போய் எத்தனை வருஷம், 1000 வருஷம் இருக்க போறோமா, 1000 எத்தனை கடன் யுகாந்தம் இருக்க போறோம்னு தெரியாது. அப்ப அதுக்கு எவ்வளவு சேர்க்கணும். அதனால்தான் சுவாமி 24 மணி நேரம் கொடுத்ததுல பெரியவா பிச்சை கேட்கிறாப்புல கேட்கிறான். 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி, 1 மணி. இந்த சரீரத்துக்கு இவ்வளவு பண்ணிக்கிறதையே ஆத்மாக்கும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கணும் நமக்கு சொல்லிக்கிறான். அதுதான் தெய்வத்தின்போட லட்சியம். அப்படி நமக்கு சொல்லி கொடுத்து நாம எல்லோரும் சத்கதி அடையணும். நம்மளோட பிறந்த பயனை அடையிறதுன்னா இதான். இதுக்கு தான் ஈஸ்வரன் மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்கு. அதனால்தான் ஜந்தூனா நரஜன்ம துர்லபம் அப்படின்னு அப்படி சொன்னதுதான் மதம். அதுதான் மதத்தோட பயன். இந்த பயனை விட்டுட்டு நாம இந்த மதத்தை வச்சுட்டு வேறதான் சண்டைக்கோ சச்சரவுக்கோ பெருமைக்கோ அகம்பாவத்துக்கோ கர்வத்துக்கோ இதெல்லாம் இடம் கொடுத்ததுன்னா அப்போ பெரியவா சொல்லலாம். அப்ப அடுத்தவா என்ன அழிக்கிறது, நானே முதல்ல அழிக்கிறேன்.
இதெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த மதம்ங்கிறது ஜாதிங்கிறதோ சம்பிரதாயங்கிறதோ அனுஷ்டானங்கிறதோ பூஜைங்கிறதோ பரஸ்காரங்கிறதோ இந்த சடங்குங்கிறதோ எல்லாம் இதுக்கு தான். இதுக்கு பேர் தான் சித்த சுத்தின்னு பேர். இதை பண்ண 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 இதெல்லாம் தெளிவு ஏற்பட்டதுன்னா அதுதான் சித்த சுத்தின்னு பேர். அது வந்தாத வழியே இது பிரயோஜனம் இல்லை. அது வராத இதுக்கு இன்னும் சித்தத்தை அசுத்தப்படுத்தோம்னா இதெல்லாம் நிச்சயம் வேண்டவே வேண்டாம் யாரும். ஆனால் எந்த ஒரு விஷயமும் மதமும் இதை நமக்கு சித்த சுத்திக்கு தான் சாதகமாக இருக்க வெளியே சித்தம் அசுத்தப்படுறதுக்கு அதனால அதோட லட்சியங்களை அதெல்லாம் முடியாது, படுத்த முடியாது. அப்போ நாம படுத்திக்கிறவே நீ புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சரியா? நீ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்க, எங்கேயோ உன்னோட அனுபவம் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படி நாம் அந்த தெய்வத்திற்குள்ள வழியில நடக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்த பிறந்த பயன் நாம் அடையிறோம். அதுதான் குரு உபதேசம். குரு உபதேசம்னா ஏன் நம்மள பெரிய பெருமை தரும் அப்படிங்க. சொன்னத்தை கேட்கணும், சொன்னத்தை கேட்கணும்னு சொன்னத்தை கேட்டா என்னென்ன? இப்ப இந்த சொன்னத்தை கேட்டதுனால யாருக்கு பயன்? இதான அவருக்கு ஜென்ம நிவர்த்தியா? இல்ல அவர் எங்கேயான போற இடத்துல சௌக்கியமா இருக்க போறாரா? என்ன உனக்கு வேணா வேண்டாம்னா வேண்டாம். வேணுமா வேண்டாங்கிறது என்னென்ன உன்னோட கையில இல்லை, அது கூட உன்னோட பிராரப்தத்தினால்தான் வருது. அப்படி இதை நமக்கு ஒரு வழிமுறையில கொண்டு வரணும். இதெல்லாம் இவ்வளவு ஹிதமாலாம் சொன்னா யாராலும் கேட்க முடியுமா? அதனாலதான் நம்ம மதங்கள்லாம் என்ன பண்ணிட்டு பயமுறுத்திட்டு ஒரியாதே சொன்னா நீ கேட்க மாட்ட, உன்னோட அகம்பாவம் விடாது, உடனே போய்க்கு பண்ணுவேன், ஏன் போய் வாட் மேன் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுடு. அதனால என்ன பண்ணிட்டு இதெல்லாம் அதுக்கு ஏதோ ஒரு பயமுறுத்துறதுக்கு ரெண்டு வேணும் இல்லையோ, ஏதோ ஒன்று காமிச்சு ஒரு இல்லையோ அங்கே துப்பாக்கியை காமிச்சு தானே பயமுறுத்தலாம். அப்படி காமிச்சுதான் என்ன பாவம் புண்ணியம்ங்கிறோம். இதை பண்ணினீன்னா உன்னை பண்றதுக்கு ஆசை காமிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணினீங்கன்னா புண்ணியம், உடனே பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணல என்ன பாவம் அப்படின்னு எப்படி வருது பாருங்க. ஒரு மனுஷான்னு வந்தா அவளுக்கு உடனே மதம்ங்கிறது ஒன்று வேர்டு இருக்கு. அந்த மதம்னு வந்தாலே ஏன் பலவிதமான மதங்களா வருது அப்படின்னு, அதுக்கப்புறம் இதுலயே சடங்கெல்லாம் வருது. அந்த சடங்கை இவங்க திணிக்கிறாங்க. திணிக்கிறதுக்கு காரணம் உடனே பாப புண்ணியம்னு ஏன் வந்ததுங்க. இப்படிதான் இதை சொல்லிட்டா அவங்க ஓரளவுக்கான ஒரு பயம் இருக்கும், கொஞ்சமான பண்ணலாம் அப்படின்னு. இதை இல்லாத விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் தரிகட்டு போயிடும். அதுக்காக தான் பாப புண்ணியம்ங்கிறதுலாம் வந்தது. இதெல்லாம் தான் மதத்தோட பலன். ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால உலகத்துல பிரகிருதியில இன்னமும் ஜனங்கள்லாம் இந்த அளவுக்கான அவாவ இடத்திலேயே சொஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கும் அப்படின்னா அது காரணம் இதுதான் சொல்லி அந்த மதத்தினால நமக்கு பலவிதமான பயன்கள் அப்படின்னு சொல்லி மனுஷனை மிருகத்திலேருந்து மனுஷனாக்குறது, மனுஷனாக்குறது தெய்வமாக்குறது, நம்மளோட ஒரு பாப புண்ணியம்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம அதர்மத்துல போகாத, நம்ம அதர்மத்துல போனா என்னையா அவருக்கு என்ன அடுத்த வாழ்க்கை என்ன அப்படிமோ, நம்ம ஒரு தப்பு பண்ணினோம்னா நமக்கு மட்டும் பாதகம் தான் பரவாயில்ல, அடுத்த வாழ்க்கை முதல்ல பாதிக்கிறது. என்னோட கடமையை நான் செய்யலைன்னா என்னென்ன அடுத்த வா செய்ய மாட்டேங்கிற. வீட்டுல வேலைக்காரி இருக்கா, வேலைக்காரியை வைக்கிறோம், அவளுக்குன்னு ஒரு கடமையை சொல்லணும். அவள் வரலைன்னா என்ன இப்போ போனா போச்சு அப்படின்னு, வரலைன்னா என்ன பண்றான்னு வீட்டுல இருக்க அத்தனை பேரும் வேலை செய்ய வேண்டியது. முதல்ல தேங்கர் யாருக்குன்னு ராமடையானுக்கு வந்து விடுது. அவர் பாத்திரம் தேங்க வேண்டியிருக்கு, அவர் பெருக்கி தள்ள வேண்டியிருக்கு, இத்தனை காரியம் எல்லாரும் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அவ ஒத்தி செஞ்சுட்டாள்னா இவ அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கா. இத மாதிரிதான் நாம ஒரு இருக்கட்டுமே, ஒரு கரியா கடைக்காரெல்லாம் ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்றான்னு வச்சுக்கோம் அப்படின்னா அவாளுமா அவ காரியத்துக்கு ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறா, நம்மளெல்லாம் உலகமே ஸ்தம்பிச்சு போயிருது. இப்படி யாரு தங்களோட கடமையிலேருந்து ஒரு நாள் ஒருவேளை தவறினா கூட அத்தனை பேருக்கும் பாதகம் உண்டு. அதை வராத இருக்கிறதுக்கு தான் இப்படி பயமுறுத்தியானும் அதை பண்ண முடியுமா இருக்க வேண்டியிருக்கு. அதுதான் மதத்தோட பயன். அப்படி நாமளோட கடமையை செய்யறதுனாலேயே நாமளும் நன்மை அடையணும், சந்தோஷத்தடையணும், சௌக்கியமா இருக்கும், எல்லாருமே சந்தோஷத்தடையா சௌக்கியமா இருக்கும். இதுதான் பரஸ்பரம் பாவயத்தா கீதையில சொல்லும். அதனால நீங்க உங்க கடமையை செய்யுங்கோ, தேவதைகள்லாம் பிரீதி அடையட்டும், தேவதைகள்லாம் அவா கடமையை செய்யட்டும், நீங்க பிரீதி அடையும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவாவா டியூட்டியை செஞ்சுட்டு க்ஷேமமா இருக்கும் அப்படின்னு சுவாமி கீதையில சொல்லும். அதுதான் தெய்வத்தமிழும் சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த வழியில நாம சுதர்மத்தை கடைபிடிக்க ஒரு உறுதி எடுத்துப்போம். அதுக்கு குரு கிருபை நமக்கு நிச்சயம் காத்துட்டு
அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்குரிய பிரார்த்தனை பண்ணி நாளைக்கு இப்படி மதத்தோட பிரயோஜனத்தை சொன்னோம். நாளைக்கு நமது மதம் அப்படின்னு நம்ம சனாதன மதத்துல இப்போ இது எல்லாமே பொதுவா மதம்னு சொன்னதுல இது இந்து மதமா, இஸ்லாம் மதமா, கிறிஸ்தவ மதமா, இனிமே பௌத்த மதமா அப்படின்னு இல்லை. மதம்ங்கிற ஒண்ணு எதுக்கு, அதோட பயன் என்ன, அதோட காரியம் என்ன அப்படிங்கிறது சொன்னோம். இப்ப குறிப்பா நம்மளோட இந்து மதத்தை பத்தி, சனாதன மதத்தை பத்தி என்ன சொல்லாத நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு